கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet you all in the blessed name of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். This is the last day and we have come to the conclusion of the Bible studies on the subject of the most holy faith. நம்முடைய வேத பாடத்தினுடைய கடைசி நாள் கூட்டம் இது. மகா பரிசுத்த விசுவாசம் என்ற தலைப்பில் உள்ள வேத பாடத்தினுடைய முடிவு வேளைக்கு நாம் வந்திருக்கிறோம். For our meditation, let us turn to Jude 20 and Galatians 2nd chapter verse 20. நம்முடைய தியானத்திற்காக யூதா எழுதின நிருபம் 20ஆம் வசனத்தையும் கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, But ye beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். On the first day onwards we are studying this most holy faith is the pinnacle or the highest part of our spiritual life. நம்முடைய வேத பாடத்தின் முதலாம் நாளிலிருந்து நாம் படித்துக் கொண்டு வருகிற விஷயம் என்னவென்றால், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம், ஒரு மலை உச்சியை போன்றது என்று நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். It's like in a mountain, you climb up and climb up, you come to the highest peak or the summit. அது ஒரு மலையை போன்றது. அதிலே நாம் ஏறி அதனுடைய சிகரத்திற்கு, அதன் உச்சிக்கு நாம் வருகிறோம். When you come and stand on the top, the whole scene, and it becomes a very what you call awesome, very what you call fearsome also in one sense. நீங்கள் அந்த மலையுச்சியின் வந்து நின்று எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பயங்கரமாக எல்லா காரியங்களும் காணப்படக்கூடியதாக இருக்கு. It looks holy, it looks holy. அதே வேளையில் அதெல்லாம் பரிசுத்தமாக முழுமையாய் காணப்படுகிறது. We cannot understand, we cannot comprehend with our human mind. நீங்கள் அதை உங்களுடைய மனுஷீக அறிவினாலே விளங்கிக் கொள்ள முடியாது. But we have to come to that by crossing certain camps. நாம் அந்த இடத்திற்கு வரும்படியாக சில முகாமின் அனுபவங்களை நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். You cannot come to that mountain top on one day without having certain spiritual experiences. நீங்கள் அந்த மலையின் உச்சிக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாமல் ஒரே நாளில் வந்து சேர்ந்து விட முடியாது. There are experiences, there are faiths on different level by which you come to that top of the mountain. பலவிதமான விசுவாசத்தின் அளவுகளும் அனுபவங்களும் உண்டு. அவைகளை நீங்கள் படிப்படியாய் கடந்து செல்வது மூலமாக தான் அந்த மலை உச்சிக்கு வர முடியும். First we saw the common faith. முதலாவதாக நாம் பொதுவான விசுவாசத்தை குறித்து கவனித்தோம். Then we saw the faith that has got a power even to move a mountain. இரண்டாவதாக மலையை பெயர்க்கக்கூடியதான விசுவாசத்தை குறித்து நாம் படித்தோம். Along with that we saw the gift of faith and the spirit of faith. அதோடு சேர்ந்து விசுவாசத்தின் ஆவியையும் விசுவாசத்தின் வரத்தை குறித்து நாம் கவனித்தோம். And yesterday we meditated the precious faith and the faith of the God's elect. நேற்று விலையேறப்பெற்ற விசுவாசத்தை குறித்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விசுவாசத்தை குறித்தும் நாம் படித்தோம். The whole faith depends upon the word of God. விசுவாசம் என்ற வார்த்தை முழுவதுமே தேவனுடைய வார்த்தையை தான் சார்ந்து இருக்கிறது. But that word you must hear or you must what they call understand or listen. நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். In Romans 10 chapter 17th verse we read. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith cometh by hearing, and hearing by the word of God. So you get faith when you hear the word of God. ஆகவே தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேள்விப்படும் பொழுது விசுவாசம் உங்களுக்கு வரும். But generally it's very difficult for us to hear, what we call patiently, carefully to listen to that word of God. ஆனால் பொதுவாக அந்த தேவனுடைய வசனத்தை கவனமாக பொறுமையாய் கேட்பது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. We listen to many other voices but we fail to listen to the voice of God. மற்ற பல சத்தங்களை நாம் அடிக்கடி கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதையோ நாம் அந்த விஷயத்தில் குறைவுபட்டிருக்கிறோம். That's why in Isaiah 48 verse 18 we read. ஆகவேதான் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். Oh, that thou hast hearkened to my commandments, then hath thy peace been as a river, and thy righteousness as the waves of the sea.
That means, if you can hearken unto the counsel of God or the voice of God, your peace will make a great sea like that. நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை அல்லது தேவனுடைய பிரமாணங்களை நீங்கள் உண்மையாய் அவர்களுக்கு செவி கொடுத்தால் உங்களுடைய சமாதானம் நதியை போல இருக்குமாம். So to make us to hear the voice of God, ஆகவே தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க செய்யும்படியாக God adapts different methods by which he makes you to hear the voice of God. நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் அதற்குரிய சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். There are times God gives you visions. சில வேளைகளில் தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். And at times he shows you certain dreams. சில வேளைகளில் சில சொப்பனங்களை காண்பிக்கிறார். And there are certain times certain incidents happen by which you can understand that this is the voice of God or the mind of God. சில வேளைகளில் உங்களுக்கு நடக்கிற சில சம்பவங்கள் மூலமாக இது கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சித்தம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. And rare cases God allows accidents to teach us the faith or the mind of God. சில வேளைகளில், அதாவது அதிகமாக அல்ல, ஏதாவது சில வேளைகளில் விபத்துகளையும் கூட தேவன் அனுமதித்து அவருடைய எச்சரிப்பை அல்லது அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள செய்கிறார். In Job 36 chapter verses 8 to 10 we read. யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய படிக்கும் பொழுது, அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். And if they be found in fetters and be holden in cords of affliction, then he showeth them their work and their transgressions that they have exceeded. He openeth also their ear to discipline and commanded that they return from iniquity. Strictly speaking, this is not a pleasant experience. ஆகவே இந்த அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நாம் விரும்பக்கூடியதான ஒரு அனுபவமாக இருக்காது. But there are times God had to allow certain things that he may teach you through sufferings. சில வேளைகளில் பாடுகளின் வழியாக சில காரியங்களை உங்களுக்கு போதிக்கும்படியாக அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தேவன் அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. One of our pastors used to give a very simple illustration. நம்முடைய பாஸ்டர்களில் ஒருவர் அதை குறித்து ஒரு சிறிய விளக்கம் கொடுப்பார். Suppose a child is having something in his hand. ஒரு குழந்தை இந்த கையிலே ஏதோ ஒரு பொருளை வைத்திருக்கிறது. And you ask the child to give it back to you. நீங்கள் அந்த பொருளை உங்களிடத்தில் தர வேண்டும் என்று கேட்கிறீர்கள். Naturally, children will never immediately obey. சாதாரணமாக பிள்ளைகள் உடனடியாக கீழ்ப்படிந்து கொடுக்க மாட்டார்கள். They will try to keep it close and tight also. அவர்கள் அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த பொருளை இன்னும் உறுதியாய் பற்றிக்கொண்டு அவர்கள் வைத்துக் கொள்ள பார்ப்பார்கள். So the pastor told what is the best method to make the child to give it. அப்பொழுது அதற்காக பாஸ்டர் அந்த பிள்ளையுடைய கையில் இருக்கிற பொருளை நாம் வாங்க சிறந்த முறை என்ன என்று சொல்லிக் கொடுத்தார். You take a stick and go on hit at the hand. ஒரு குச்சி எடுத்து அவருடைய அந்த கையிலே நீங்கள் அடித்துக் கொண்டே இருங்கள். The moment first hit it will stand, but second also, by third or fourth tuck the hand opens. முதல் முறை அடிக்கும் பொழுது ஒருவேளை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கும். ஆனால் இரண்டு மூன்று அடிகள் வாங்கின பின்பு வழி எடுக்கும், உடனடியாக அந்த பொருளை விட்டுவிடும். But it's not a pleasant experience. ஆனால் அது ஒரு இனிமையான அனுபவம் அல்ல. Don't wait for God to hit you or to bring you to a kind of affliction that you might learn the voice of God. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாக தேவன் உங்களை உபத்திரவத்தினூடாய் நடத்தவோ அல்லது தேவன் உங்களை அடிக்கும் வரையிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். But to know the mind of God, there is a place called the most holy place. தேவனுடைய மனதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாக மகா பரிசுத்தமான ஸ்தலம் என்ற ஒரு இடம் உண்டு. When you enter in the most sanctuary of the Lord, there you will hear the voice of God. நீங்கள் தேவனுடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே அவருடைய சத்தத்தை கேட்கலாம். There you don't find any similitude, any appearance, only hear the voice of God. அங்கே நீங்கள் எந்த சாயலையும் ரூபத்தையும் பார்க்க முடியாது, தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கலாம். Deuteronomy 4 chapter 12th verse. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். And the Lord spake unto you out of the midst of the fire. He heard the words of the words, but saw no similitude, only he heard a voice. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. No room, no form, no appearance, only he heard the voice of God. எந்த விதமான சாயலோ ரூபமோ ஒன்றுமில்லை, கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்பட்டது. That's why in our spiritual life should never allow anything to come between us and God. அப்படினால்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு காரியம் வரை இடம் கொடுக்க கூடாது. When the high priest entered in the most holy place, he and God, no one else. நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து விட்டால் நானும் என்னுடைய தேவனும் தான், வேறு ஒருவரும் இல்லை என்ற நிலைக்கு வர வேண்டும். Very often we allow certain
people or certain things to come in between us, and that's why we couldn't hear the very mind of God. நாம் பல சந்தர்ப்பங்களில் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பல மனுஷரையோ அல்லது வேறு பல காரியங்களையோ வர இடம் கொடுக்கிறபடினாலே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போகிறது. Peter says in 2 Peter 1st chapter 18th verse, பேதுரு அப்போஸ்தலன் 2 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனத்தில் விதமாய் சொல்கிறார், அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். And this voice which came from heaven we heard when we were with him in the holy mount. Now when we were on the holy mount, we heard the voice of God. நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் அவருடைய சத்தத்தை கேட்டோம். So when you hear the voice of God, faith increases, or faith begins to form in your life. ஆகவே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய ஜீவியத்தில் விசுவாசம் உருவாகிறது அல்லது விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. And the word that we teach unto you, not a mixed word, adulterated word, it's a purest doctrine. நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறதான இந்த வசனங்கள் கலப்படமான வசனங்கள் அல்ல, அது தேவனுடைய இருக்கிற வண்ணமாக தூய்மையான வசனம். All over the world, evangelists, great healers and teachers, they teach, but they always teach with little adulteration. முழு உலகத்திலும் சுவிசேஷகர்களும் மற்றும் பிரசங்கிமார்களும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறார்கள், ஆனால் அவைகளை சற்று மாற்றி தான் போதிக்கிறார்கள். But by God's grace we can tell you with boldness that we teach the word of God without any adulteration. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே எந்தவித கலப்படம் இல்லாமல் தேவனுடைய வசனத்தை இருக்கிற வண்ணமாக அதே விதத்தில் தூய்மையாய் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று தைரியமாய் சொல்ல முடியும். 2 Corinthians 2nd chapter 17th verse. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 17 வசனம். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். For we are not as many which corrupt the word of God, but as of sincerity, but as of God, in the sight of God, speak we in Christ. That is the greatest thing. அது ஒரு மிகப்பெரிய காரியம். In one sense you are a most blessed people. அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த காரியத்தில் ஒரு விஷயத்திலே நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். One mother from Canada wrote to me, கனடாவில் இருக்கிறதான ஒரு தாயார் எனக்கு விதமாக எழுதினார்கள், Pastor, you are all blessed people. பாஸ்டர், நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Many preachers, many pastors come and occupy our pulpits in our churches. எங்களுடைய சபைகளில் அநேக பாஸ்டர்மார்கள் பிரசங்கிமார்கள் வந்து அந்த பிரசங்க மேடையில இருந்து They open the Bible and say, we don't believe the Bible, that Bible is not God's word of God. அவர்கள் வேதத்தை திறந்து வைத்து விட்டு சொல்கிறார்கள், நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறதில்லை, இது தேவனுடைய வசனம் இல்லை, வார்த்தை இல்லை என்று சொல்கிறார்கள். And some of them they say that no miracles, the Bible miracles are stories only. அவர்களில் சிலர் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்று சொல்கிறார்கள். But thank God, God has blessed you that you may be able to hear the purest doctrine. ஆனால் நீங்களும் துப்புரவான உபதேசத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறபடியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். And Jesus also very clearly say, my doctrine is not mine. அவ்விதமாகவே இயேசுவும் தெளிவாக சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல. If you are really seeking to do the will of God, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய சித்தம் செய்ய விரும்புவீர்கள் என்றால், you will know that my doctrine is not mine but is of the Father. என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னுடைய பிதாவினுடையது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். In John's Gospel 7 chapter 16 and 17. யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 16 17 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். Jesus answered them and said, my doctrine is not mine, but his that sent me. If any man will do his will, he shall know of the doctrine, whether it be of God or whether I speak of myself. If Jesus could say, my doctrine is not mine, how much more we have to be very watchful. இயேசுவே என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல என்று சொல்வார் என்றால் அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Why? ஏன்? In John's Gospel 8 chapter 28 he says, as the Father teaches me, I am teaching unto you. யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 28 வசனத்தில் அவர் சொல்கிறார், பிதாவானவர் எனக்கு சொல்லுகிற காரியங்களை மாத்திரமே நான் போதிக்கிறேன். So he was listening to the very words of the Father and he was declaring the same words to us. ஆகவே பிதாவானவர் அவரிடத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை தான் மற்றவர்களுக்கு அப்படியே போதித்தார். But in Matthew's Gospel 13th chapter, ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 34 and 35 we read that he spoke to the multitudes in parables. 34 35 வசனங்களிலே திரளான ஜனங்கள் மத்தியில் அவர் பேசின பொழுது ஊமைகளாக பேசினார். He knew the mind of God, he knew the mysteries of God, but to the multitude he spoke in parables. அவருக்கு தேவனுடைய மனது நன்றாக தெரியும், தேவனுடைய ரகசியங்களை நன்றாக அறிந்திருந்தார். என்றாலும்
ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பேசின பொழுது அவர் ஓமைகளாக பேசினார். That's a beautiful character of Jesus Christ. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அருமையான குணாசீலம். He only spoke according to the need of that particular hour. அந்த குறிப்பிட்ட வேலைக்குரிய காரியங்களை மாத்திரம் தான் அவர் பேசினார். Sometimes we make mistake, we talk something which are no relevance to that particular thing. சில வேளையிலே நாம் செய்கிற தவறு என்னவென்றால் குறிப்பிட்ட காரியத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் சொல்லுவதில்லை. Once there was a funeral. ஒரு முறை ஒரு அடக்க ஆராதனை நடந்தது. An elder came. I was in charge of the church, but one elder came. நான் அந்த சபையில் பொறுப்பாக இருந்தேன். ஆனால் ஒரு மூப்பர் அங்கே வந்தார். He spoke on John's Gospel 3:3. அவர் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அன்றைக்கு பிரசங்கம் பண்ணினார். People were wondering, the funeral house he is speaking about John 3:3. அடக்க ஆராதனை நடக்கிற வேளையிலே இவர் எப்படி யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். And we kept quiet. அவர்கள் அமைதியா இருந்தார்கள். We kept quiet. நாங்கள் அமைதியா இருந்தோம். But when he came to the graveyard, அவர் கல்லறைக்கு வந்த பொழுது he spoke on John 3:5. அவர் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பேசினார். There was a big commotion. அப்பொழுது ஒரு பெரிய குழப்பம் வந்து விட்டது. Because that mother stood for the faith and died standing for the faith. அந்த மரித்ததான ஒரு தாயார் விசுவாசத்தில் உறுதியா இருந்து விசுவாசத்தில் மரித்தவர்கள். Her relatives are all Methodist people. They all began to say, is it the message for the funeral service? அந்த மெதடிஸ்ட் சபையை சேர்ந்த அநேகர் வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் அடக்க ஆராதனையில் இப்படியா பிரசங்கம் பண்ணுவது என்று கேட்டார்கள். I have to pacify them. நான் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது. So when you preach the gospel, you must know what is the really need of the people and teach it. அப்படினால் நீங்கள் வேத வசனத்தை போதிக்கும் பொழுது ஜனங்களுடைய அவசியம் என்ன என்கிறதை அறிந்து அதற்கேற்றபடி போதிக்க வேண்டும். You may know all the doctrine, but if you go on tell everything, people cannot comprehend. உங்களுக்கு எல்லா உபதேசங்களும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், அவைகள் எல்லாம் ஜனங்களிடத்தில் சொன்ன போனால் அவர்கள் அதை கிரகிக்க முடியாமல் போய்விடும். In the early days we had a faith school. ஆரம்ப நாட்களில் விசுவாச பள்ளி இருந்தது. They had faith children and believers children were studying. அங்கே விசுவாச வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் விசுவாசிகளுடைய பிள்ளைகளும் படித்தார்கள். I had to teach them different subjects, and one subject was history. அவர்களுக்கு பல பாடங்களை நான் போதிக்க வேண்டியிருந்தது. அதில் ஒன்றுதான் சரித்திரம். Especially when I talk on the Alexander and the Purushotman. அலெக்சாண்டர், புருஷோத்தமன் இவர்களை குறித்து நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. From 3rd standard to 7th standard. 3ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பில் இருக்கிற வரையிலும் இந்த பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி தர வேண்டியிருந்தது. The same lesson 3rd standard I will demonstrate it and show in action how Purushotman fought and how Alexander came like that. அதே ஒரே பாடம் தான். ஆனால் 3ஆம் வகுப்பிலே அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அலெக்சாண்டர் எப்படி இருப்பார், எப்படி செய்தார்ங்கிறதை அவர்கள் ஒரு ஆக்ஷன் மூலமாக செயல் மூலமாக அவர்களுக்கு விளங்கும் விதத்திலே போதித்தோம். But when I come to 6 and 7 only points. ஆனால் 6ஆம் 7ஆம் வகுப்பிலே போதிக்கும் பொழுது அவர்களை பற்றிய விஷயங்கள் குறிப்புகள் மாத்திரம் தான் சொல்லி போதித்தோம். So Jesus adopted that method. இயேசு அந்த முறையை தான் கைக்கொண்டார். To the multitude he spoke in parables. திரளான ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது உவமைகளில் பேசினார். In Matthew's Gospel 13 chapter 11th verse. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. He answered and said unto them, because it is given unto you to know the mysteries of the kingdom of heaven, but to them it is not given. To the disciples he began to reveal the secrets. நம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். In Isaiah 8th chapter 16th verse. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். Bind up the testimony, seal the law among my disciples. The word of testimony is like a bound one or a closed one. ஆகவே சாட்சியின் ஆகமம் என்று சொல்வது முத்திரையிடப்பட்ட அல்லது மூடப்பட்டதான ஒரு புத்தகம் போல இருக்கிறது. Among the disciples that is bound and they alone can understand the scripture. சீஷர்கள் மத்தியிலே அது ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் மாத்திரமே அதை விளங்கிக் கொள்ள முடியும். That's why in Ephesians 3rd chapter 5th verse we read. ஆகவே தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். This was hidden for ages together. இந்த ரகசியங்கள் முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு மறைக்கப்பட்டிருந்தது. But in these days it is revealed through the apostles and the prophets. ஆனால் இந்த காலத்திலேயோ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. So to know the mind of God, ஆகவே தேவனுடைய மனதை அறிய வேண்டும் என்றால் you need a group of people who are completely dedicated to hear that voice and declare the voice unto you. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை அப்படியே உங்களுக்கு போதிக்கக்கூடியதான முழுதுமாய் பிரதிஷ்டை செய்ததான ஒரு கூட்டம் ஆட்கள் அவசியம். So God separates a band of people.
தேவன் அதற்காக ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டத்தாரை வேறு பிரிக்கிறார். In the Old Testament, according to Numbers 18:20, the Levites had no inheritance among the brothers. பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி லேவியருக்கு அவருடைய ஜனங்கள் நடுவிலே சுதந்திரம் இல்லை. And in Deuteronomy 32nd chapter 9 and 10, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊழியிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். For the Lord's portion is his people. no, Jacob. not 33, 9 and 10. Leviye kurichu. Did you read 32, 9 and 10 or 33, 9 and 10? And the Lord spake unto Aaron, Thou shalt have no inheritance in their land, neither shalt thou have any part among them. I am thy part and inheritance among the children of Israel. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாயிருக்கிறேன். It's not that. That is not. Deuteronomy, what is that verse? 33, I think. லேவியை குறித்து நீ மாசாவிலே I'm பரீட்சை sorry. பார்த்து It is 33. It is 33. It is 33. I'm sorry. 33ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். 9ஆம் 10ஆம். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். And of Levi he said, Let thy Thummim and Urim be with the Holy One, whom thou didst prove at Massah, and with whom thou didst strive at the waters of Meribah, who said unto his father and to his mother, I have not seen him, neither did he acknowledge his brethren, nor knew his own children, for they have observed thy word and kept thy covenants. So among the children of Israel, God separated a tribe called Levites because they stood for the word of God. லேவியர்கள் என்ற ஒரு கூட்டத்தாரை மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்தார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக உறுதியாய் நின்றார்கள். They did not care about their brother, they did not care about their father, they did not care about their mother. அவர்கள் தங்களுடைய சகோதரரை குறித்தோ தகப்பனை குறித்தோ தாயை குறித்தோ கவலைப்படவில்லை. To such people it was given the gift to teach Israel. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இஸ்ரவேலருக்கு போதிக்கக்கூடியதான அந்த வீவு கொடுக்கப்பட்டது. And they are those who follow the very pattern of the Lord Jesus Christ. அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதே நிழலாக காணப்படுகிறார்கள். What is that pattern? அந்த மாதிரி என்ன? In Matthew's Gospel 8 chapter 20, foxes have holes and birds of the air have nests, but Son of Man has no place to lay his head. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நான் காண்கிறது போல நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. And Jesus very clearly told in Luke's Gospel 14th chapter 26 and 33, இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் தெளிவாக லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 33ஆம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறார். if a person has to want to be a disciple, he has to hate and he has to forsake everything. ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தனக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். If there is anyone who is serving the Lord in an independent way in this meeting, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாராகிலும் சுயாதீனமான முறையில் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், remember brother or sister, that is the pattern of the ministry is that you have to forsake everything and to follow the Lord. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு விட்டு கர்த்தரை பின்பற்றி ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு மாதிரி இருக்கிறது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். When Pastor A.C. Thomas stepped up for the ministry, பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் ஊழியத்திற்காக வந்த வேளையில் he told, even the Bible I don't claim it is my Bible. அவர் சொன்னார், என்னுடைய வேதத்தை கூட இது என்னுடைய வேதம் என்று நான் உரிமை பாராட்ட மாட்டேன் என்று சொன்னார். There was a great evangelist who started a Sirampur theological seminary in Calcutta. கல்கத்தாவிலே அந்த தியாலஜிக்கல் செமினாரை துவங்கினதான ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தார். He told, even the shirt that I am wearing is not my shirt. அவர் சொன்னார், நான் தரித்துக் கொண்டிருக்கிற இந்த சட்டை அதுவும் கூட என்னுடையதல்ல. I don't own anything in my life. என்னுடைய ஜீவிதத்தில் எனக்கு சொந்தம் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. So only such people can be able to know the mind of God and tell the mind of God to other people. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவனுடைய மனதை விளங்கிக் கொண்டு தேவனுடைய மனதை ஜனங்களுக்கு தெளிவாக போதிக்க முடியும். And in 1 Corinthians 2nd chapter 10th verse, Paul says, the Lord, the Holy Spirit
teaches such people. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்திலே பரிசுத்த பவுல் தெளிவாக சொல்கிறார், அப்படி போதிக்கக்கூடியதான ஜனங்களை கர்த்தர் குறித்திருக்கிறார். You might have found out most of our servants of God are not going through a training as the Bible colleges offer the training. நீங்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் அநேகரை கவனிக்கும் பொழுது மற்ற இடங்களில் ஊழியர்கள் வேதாகம கல்லூரியில் போய் பயிற்சி எடுக்கிறது போல நம்முடைய ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட பயிற்சிக்கு போகாமல் இருக்கிறதை காணலாம். We don't downgrade that biblical what they call seminary teaching or theological teaching. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான அந்த போதனைகள், அந்த செமினாரின் போதனை அவைகள் எங்களுக்கு தெரியும். But at the same time we remember, unless and until you are learned and you are taught by the Holy Spirit, you cannot give the very mind of God. ஆனால் பரிசுத்தாவியினால் நீங்கள் போதிக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் தேவனுடைய மனதை உங்களால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாது, போதிக்கவும் முடியாது. Sometimes hours we have to stand on the knees to know, to get one message. சில வேளையிலே ஒரு தூது கிடைப்பதற்கு மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் எழுந்து காத்திருக்க வேண்டும். Pastor Paul always used to say, a preacher must pray minimum 3 hours to get a message. பாஸ்டர் பால் அவர்கள் பொதுவாக சொல்லுவார், ஒரு பிரசங்கம் செய்கிற ஒரு பிரசங்கியார் ஒரு தூதை பெற்று பிரசங்கிப்பதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்க வேண்டும். And an interpreter 6 hours. மொழிபெயர்க்கிறவரோ 6 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். That was very strictly adhered or followed in the early days. ஆரம்ப நாட்களில் இந்த முறைமையானது மிகவும் கண்டிப்பாக கைக்கொள்ளப்பட்டது. We have to be on prayer and we stand up to give the message of God. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதற்கு முன்பாக ஜெபத்தில் இருந்து விட்டு தான் எழும்பி போதிக்க வேண்டும். So to declare you the real counsel of God, you need a dedicated servants of God. ஆனபடியால் தேவனுடைய உண்மையான ஆலோசனை போதிக்க அதற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட உண்மையான ஊழியர்கள் அவசியம். And through them you are able to hear the very mind of God. அவர்கள் மூலமாக தேவனுடைய அதே மனதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். In 2 Peter 1st chapter verse 21 Peter says, 2 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனத்தில் பேதுரு சொல்லும் பொழுது, 2 Peter 1st chapter verse 21, 1 அதிகாரம் 21 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். For the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Ghost. the question comes, can we believe the Bible, or is the Bible relevant for the modern times? இப்பொழுது ஒரு கேள்வி, நாம் வேதத்தை விசுவாசிக்கலாமா? இந்த நாகரீக காலத்திற்கு ஏற்றபடி வேதம் காணப்படுகிறதா? For years people were wondering where Isaiah was written by one prophet, but the book of Daniel was written by Daniel. எத்தனையோ வருஷ காலமாக ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒரே தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டதா, தானியேலின் புத்தகம் உண்மையாகவே தானியேலால் தான் எழுதப்பட்டதா என்ற விஷயத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். But when they discovered the Dead Sea Scrolls, they were able to get that original manuscript of Isaiah. ஆனால் அவர்கள் அந்த டெட் சீ என்ற அவைகள் காணப்பட்ட புத்தக சுருளை அவர்கள் கண்டுபிடித்த பொழுது அதை குறித்து அவர்கள் தெளிவாக அறிந்து கொண்டார்கள். In Job 26 chapter verse 7 we read, யோபு 26 அதிகாரம் 7 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, the Lord hangeth the earth on the empty space. தேவன் பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். This was written and in the oldest book. Job is the oldest book of the Bible. ஆகவே வேதத்திலே மிகவும் பழைய புத்தகமாகிய இந்த யோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய விஷயத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. There was a scientist called Galileo. He told, and then the Roman Catholic Church did not accept it. கலிலியோ என்கிறதான ஒரு விஞ்ஞானி அதை குறித்து அவர் சொன்னார். ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையாரோ தலைவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But the Bible recorded even before Galileo. ஆனால் கலிலியோவுக்கு முன்பாகவே வேதத்தில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. In 2 Peter 3rd chapter verses 7 to 10. 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம் முதல் 10 வசனம் வரை படிக்கும் பொழுது, Here you find what will happen in the last days of the world. இந்த உலகத்திற்கு கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்கிறதை அங்கே நாம் காண்கிறோம். And Peter says the world will be burnt with fervent heat of fire. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், இந்த பூமியானது மிகுந்த உஷ்ணத்தினால் எரித்து தகனிக்கப்படும். People, especially scientists, began to laugh at that. How can the whole world be burnt with fire? இதை கேட்ட பொழுது விஞ்ஞானிகள் முழு உலகம் எப்படி அக்கினியில் எரிந்து போகும் என்று சொல்லி அதை பரிகாசம் செய்து சிரித்தார்கள். But in the year 1945, ஆனால் 1945 வருஷத்தில் when Hiroshima and Nagasaki were
destroyed by atomic bombs. ஹிரோஷிமா நாகசாமி ஆகிய இடங்கள் அந்த அணுகுண்டினாலே அழிக்கப்பட்ட பொழுது Then the scientists knew Bible is really not outdated, it is really updated. அப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் வேதாக புத்தகம் ஒரு காலம் கடந்த சரித்திரத்தை சொல்லக்கூடியதல்ல, அது உண்மையான விஷயம் என்று விளங்கிக் கொண்டார்கள். One German emperor asked his chaplain, ஒரு ஜெர்மன் சக்கரவர்த்தி அவருடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாயிருந்தவரிடத்தில் கேட்டார், how can you say that the Bible is the inspired word of God? நீ எப்படி வேத வசனங்கள் தேவாவினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாய் என்று கேட்டார். Sir, the history of the Jews. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, யூதருடைய சரித்திரத்தை பற்றி கவனித்தால், That means the history of the Jews is a confirmation that the word of God is God's inspired book. அதன் அர்த்தம் யூதருடைய சரித்திரம் தான் வேதமானது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட விஷயம் என்பதற்கு அத்தாட்சி என்று You சொன்னார். go through the whole history of the Jews, there you will find all the prophecies regarding the Jews are being fulfilled accurately. நீங்கள் யூதருடைய சரித்திரத்தை தெளிவாக நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்களை குறித்து உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வசனங்களும் தெளிவாக திட்டவட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை காணலாம். In Matthew's Gospel 24 chapter verse 2, the Lord told the temple in Jerusalem would be destroyed. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமில் உள்ள தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். In the year AD 70, that temple was destroyed. கிபி 70ஆம் வருஷத்திலே அவ்விதமாகவே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. In Luke's Gospel 21:24, he told, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், Jews will be scattered all over the world. யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போவார்கள் என்று சொன்னார். They allowed to be out till the Gentile period was over. புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரையிலும் அப்படி சம்பவிக்கும் என்று சொன்னார். This happened in AD 130. இது கிபி 130ஆம் வருஷத்திலே சம்பவித்தது. 130, 130. 113ஆம் வருஷத்திலே அது நடந்தது. 130. 130ஆம் வருஷத்திலே அது நடந்தது. So that shows exactly what Christ told, fulfilled later. ஆனபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியம் தெளிவாக எவ்விதமாக பின்பு நிறைவேறினது என்று காண்கிறோம். In the book of Daniel 12th chapter 12th verse, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், Blessed is he that waiteth and cometh to the 1335 days. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். there the Lord gave an answer to Daniel, the period by which this particular deliverance would come to the Jews. இங்கே யூதர்கள் திரும்பி வருகிறதான காரியத்தை பற்றிய ஒரு விஷயத்தை தானியேலுக்கு கர்த்தர் அவர் வெளிப்படுத்தினதை காண்கிறோம். 1335 days or 1335 years. 1335 வருஷம் என்று சொல்ல நாட்கள் என்று சொல்வது அத்தனை வருஷங்களை அது காண்பிக்கிறது. During the First World War, Britain needed a particular acid to clean up the guns in their warships. முதலாவது உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் தேசத்தை சேர்ந்ததான அந்த போர் வீரர்கள் அவருடைய துப்பாக்கிகளை சுத்தம் செய்யக்கூடியதான ஒரு குறிப்பிட்ட அமிலத்திற்காக அவர்கள் தேடினார்கள். And a Jewish scholar was able to find out it. அப்பொழுது ஒரு யூத குலத்தை சேர்ந்ததான ஒரு பிரசித்தி பெற்ற ஒருவர் தான் அதை கண்டுபிடித்தார். In return, the Britain government wanted, what do you want in need? அவருக்கு நன்கொடை பிரதிபலனாக ஈவு தரும்படியாக நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். The Jewish professor told, I don't want anything, I want my people to be brought back to their land. அப்ப அந்த யூத பேராசிரியர் சொன்னார், எனக்கு வேறொன்றும் வேண்டாம், என்னுடைய ஜனங்கள் மறுபடியும் அந்த தேசத்துக்கு திரும்பி வர வகை செய்தால் போதும். So in the year 1917, ஆகவே 1917ஆம் வருஷத்தில் November 2, நவம்பர் மாதம் 2ஆம் நாளில் they made a declaration called Balfour Declaration. பால்ஃபர் கொள்கை என்ற ஒரு கொள்கையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். From that day onward, Jews can come back to their own country. அந்த நாளிலிருந்து யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். On that particular year, அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் Turkey minted a coin. துருக்கியிலே ஒரு நாணயம் செய்யப்பட்டது. On one side they inscribed 1917. அதிலே ஒரு பக்கத்திலே 1917 என்ற வருஷம் பொறிக்கப்பட்டது. On the other side they inscribed Arabic year. மற்றொரு பக்கத்திலே அரபி வருஷத்தை அரபியருடைய வருஷத்தை குறித்து பொறிக்கப்பட்டது. What was the Arabic year? அந்த அரபியன் வருஷம் என்ன? 1335. 1335. How accurately God told, and it happened also. தேவன் தெளிவாக விதமாய் சொன்னார், அது எவ்வளவு திட்டவட்டமாக நிறைவேறியது.
முடிந்தது. And in Zephaniah 3rd chapter 18 to 20, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய படித்தால் there God gave two types of promises. இங்கே தேவன் இரண்டு விதமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். I will bring the children of Israel from their captivity, நான் இஸ்ரவேல் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன். and wherever they were as captives, I will give them a name and a praise. அவர்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் அந்த இடத்திலே அவருடைய நாமத்திற்கு மகிமையும் கீர்த்தியை நான் உண்டாக்குவேன். So according to the promise, the first promise, he has already fulfilled it and he brought them back. அவருடைய முதலாவது வாக்குத்தத்தத்தின்படியே அதை நிறைவேற்றி அவர்களை மறுபடியுமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். And before they returned to the land Palestine, அவர்கள் தங்களுடைய பலஸ்தீனா தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு முன்பாக God gave them a name and a praise wherever they were. அவர்கள் எங்கே எல்லாம் இருந்தார்களோ அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய நாமத்தையும் கீர்த்தியையும் உண்டாக்கினார். In the Roman Catholic Church, the first 33 popes had a Jewish background. ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்த முதல் 32 போப்மார்கள் யூதருடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். From the year 1951 to 87. 51 to 87. 1951ஆம் வருஷம் முதல் 87ஆம் வருஷம் வரையிலும் 52 people received Nobel prizes for the physics and chemistry and other subjects. பௌதீகம், ரசாயனம் மற்றும் சில விஷயங்களில் ஏறக்குறைய 52 பேர் நோபல் பரிசுகள் வாங்கினார்கள். And all were Jews. அவர்கள் எல்லாரும் யூதர்கள் தான். The aspirin, the whole world they are using, it is discovered by a Jew. ஆஸ்பிரின் உலகம் முழுவதும் உபயோகப்படுகிறதான அந்த மருந்து யூதரால் கண்டுபிடிக்கப்பட்டது. The pocket calculator you are using was discovered by a Jew. நீங்கள் உபயோகிக்கிற அந்த பாக்கெட் கால்குலேட்டர் அதையும் கூட ஒரு யூதனால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. The founder of the Communist Party was Karl Marx, was a Jew. கார்ல் மார்க்ஸ் என்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு தலைவன் யூதனாக இருந்தான். And the greatest scientist Einstein was a Jew. மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஐன்ஸ்டீன் என்பவரும் யூதனாக இருந்தார். So that shows God completely confirmed what he told. ஆகவே தேவன் எதை சொன்னாரோ அதை முழுமையாய் நிறைவேற்றினார் என்கிறதை இது காண்பிக்கிறது. The book of Daniel 8th chapter, தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13 and 14, again we find another number of years. 13ஆம் 14ஆம் வசனங்களிலே வேறொரு வருஷத்தினுடைய இலக்கத்தை குறித்து நாம் படிக்கிறோம். There if you read it very carefully, நாம் அதை தெளிவாக கவனமாய் படித்தால் an angel gave an answer. ஒரு தூதன் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். In the original, மூல பாஷையில் instead of the word angel, computer angel is written. தூதன் என்றதான அந்த வார்த்தைக்கு பதிலாக கம்ப்யூட்டர் ஏஞ்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. During the time of Daniel, that word computer angel was written. ஆகவே தானியேலின் நாட்களிலேயே அந்த கம்ப்யூட்டர் தூதன் இதை எழுதி இருக்கிறான். You may think computer is discovered now, but God's word say computer angel. நீங்கள் ஒருவேளை கம்ப்யூட்டர் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது நினைக்கலாம், ஆனால் தானியேல் நாட்களிலேயே தேவன் சொல்கிறார் கம்ப்யூட்டர் தூதன் என்று. And there the computer angel gave one particular period. அந்த கம்ப்யூட்டர் தூதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அங்கே குறிப்பிடுகிறான். 2300 days or years. 2300 நாட்கள் அல்லது வருஷங்கள். If you go through the history of the Jews, நீங்கள் யூதருடைய சரித்திரத்தை கவனித்தால் in the year 333 BC, கிமு 333ஆம் வருஷத்தில் Alexander invaded Palestine. அலெக்சாண்டர் அந்த பலஸ்தீனா தேசத்தின் மேல் படையெடுத்தான். They begin to count from that year 2300 years. அந்த வருஷத்திலிருந்து ஏறக்குறைய 2300 வருஷங்கள் அப்படி நடந்தது. And it came to 1967. அது 1967ஆம் வருஷமாகும். In 1948, Jews got a state as their own state, Palestine as their state. 1948ஆம் வருஷத்தில் யூதர்களுக்கு பலஸ்தீனா அவருடைய சுதந்திர தேசமாக கிடைத்தது. But Jerusalem came not under their control. ஆனால் எருசலேம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. But in the year 1967, ஆனால் 1967ஆம் வருஷத்தில் June 2nd, ஜூன் மாதம் 2ஆம் தேதி Jerusalem came under their control. எருசலேம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. How accurately God told 2000 years and you will that thing will come under your control. எவ்வளவு தெளிவாக இந்த 2300 வருஷங்களுக்கு பின்பு இது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே we are சகோதரியே, not telling old woman fable, we are telling something very solid on the word of God. பிரியமானவர்களே, ஏதோ நாங்கள் கடந்த கால கட்டுக்கதை சொல்லவில்லை, வேத வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். In Ezekiel 39 chapter verse 9 we read. Ezekiel 39, எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது 9th verse. 9ஆம் வசனம், இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும்
வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். Two things we read. இங்கே 2 காரியங்களை நாம் படிக்கிறோம். They will burn the weapons as firewood. அவர்கள் தங்களுடைய எல்லா ஆயுதங்களை விறகுக்காக எரிப்பார்களாம். And they will use bows and arrows. அவர்கள் கேடகங்களையும் அம்புகளையும் அவர்கள் அவ்விதமாக உபயோகிக்கிறார்கள். People began to wonder how weapons could be destroyed by fire. ஆயுதங்கள் Weapons could be used as a firewood. ஆயுதங்கள் எவ்விதமாக விறகை போல எரிப்பதற்கு பயன்படுத்தப்பட முடியும் என்று ஜனங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம். Recently they have found out. சமீபத்திலே ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். There is a particular material called lingostone. லிங்கோஸ்டோன் என்கிறதான ஒரு குறிப்பிட்ட பொருள் உண்டு. And when you make a weapon out of that particular material, அந்த குறிப்பிட்ட உலோகத்திலிருந்து நீங்கள் ஒரு ஆயுதத்தை உண்டாக்கினால் you can use it as a weapon and at the same time you can use it as a firewood. நீங்கள் அதை ஆயுதமாக உபயோகப்படுத்தலாம். அதே வேளையிலே விறகு போலவும் எரிக்க உபயோகப்படுத்தலாம். Second thing, how in the modern warfare bows and arrows could be used. இரண்டாவதாக இந்த நவீன உலகத்தில் எவ்விதமாக அம்பும் வில்லும் எல்லாம் உபயோகப்படுத்தப்படலாம். In Russia, ரஷ்யாவில் they are preparing a cavalry regiment. Cavalry mean குதிரைப்படை. அவர்கள் ஒரு குதிரை படையை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். In that cavalry regiment they are training people to use bows and arrows. அந்த குதிரை படையில் அம்புகளும் வில்லுகளும் தான் உபயோகிக்க முடியும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். And they have bought archery or all the equipment for the bows and arrows from Britain. அவர்கள் இதற்காக அவர்களுக்கு வேண்டிய அந்த அம்பு வில் எல்லாம் பிரிட்டன் தேசத்திலிருந்து வரவழைக்கிறார்கள். And most of the weapons are made out of lingostone. அந்த ஆயுதங்கள் அதிகபட்சமாக அந்த லிங்கோஸ்டோன் என்ற உலோகத்தினாலே செய்யப்படுகிறது. Why I am taking pain to give you this type of details? நான் ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை விளக்கங்களை சொல்லுகிறேன்? Don't think we are telling you something emotional and leaving you there. நாங்கள் ஏதோ எழுச்சியினால் ஏதோ காரியங்களை சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். No, we can tell you, convince you with what they call intellectually that whatever the Bible say is the truth. Praise the Lord. வேதம் சொல்லுகிறதெல்லாம் உண்மையான காரியங்கள் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய அறிவுக்கு அதை விளக்கும்படியாகவே இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். And lastly, most wonderfully one prophecy is there. கடைசியாக மிகவும் ஆச்சரியமாய் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. Luke's Gospel 21, 25 and 26. லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்கள். 25 and 26. 25ஆம் 26ஆம் வசனங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். And there shall be signs in the sun and the moon and in the stars, and upon the earth distress of nations with perplexity, the sea and the waves roaring, men's hearts failing them for fear and for looking after those things which are coming on the earth, for the powers of heaven shall be shaken. Some time back we all faced the tsunami waves. சில காலங்களுக்கு முன்பாக அந்த சுனாமியினால் பாதிக்கப்பட்ட காரியங்களை நாம் அறிந்தோம். But it was foretold in the Bible. இது வேதத்திலே முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. Now two things were important in the tsunami waves. ஆகவே அந்த சுனாமி காரியங்களுக்கு 2 காரியங்கள் முக்கியமாக இருந்தது. When the tsunami wave started, there was a roaring noise. சுனாமி அலைகள் வந்து தாக்கின பொழுது ஒரு கர்ச்சிக்கிற சத்தம் போல இருந்ததாம். Immediately after the tsunami waves, இந்த சுனாமி அலைகள் தாக்கின உடனே in Thailand they convened a summit, an Asian summit, and discussed what would happen next. உடனே தாய்லாந்திலே அவர்கள் ஆசியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு மகாநாடு கூட்டி அவர்கள் இனி என்ன சம்பவிக்கும் என்கிறதை குறித்து ஆராய்ந்தார்கள். ஆசியா நாட்டிலே தாய்லாந்து தேசத்திலே அவர்கள் ஒரு மாநாடு கூட்டி இனி என்ன சம்பவிக்குமோ என்னதான கேள்வி எழுப்பினார்கள். In Thailand, from Asia, all over they all have gathered together for a conference and they made a research about the tsunami. வேத புத்தகத்திலே In the scripture, இந்த காரியம் ஒரிஜினல் மொழியிலே என்ன இருக்குன்னு வாசிக்க நீங்க கேட்டால் அது ஆச்சரியமா இருக்கும். if you understand what is mentioned in the original tongue, that will be something wonderful. Upon the earth there will be an organization of nations frustrated.
ஒரு நிறுவனமானது எல்லாரும் சேர்ந்த நிறுவனமாக ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் அல்லது சலிப்படைந்தவர்களாய் by காணப்படுவார்கள். the roaring of the seas. கடல் கொந்தளித்து அது கர்ச்சிக்கிறதுனால கடலின் கொந்தளிப்பும் இரைச்சலையும் கேட்டு ஜாதிகள் நாடுகள் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை நடத்துவார்கள் என்று இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிளியரா சொல்லி இருக்கிறார். Jesus told about around 2000 years ago, because of the roaring of the sea, people will gather together and they will make they gather together in the conference and they will make a research about it. All these point out one factor. இவைகள் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை குறிக்கோளாக வைத்து சம்பவிக்கிறது. Bible is not an outdated book. Bible is an updated book. வேதமானது காலம் கடந்த சம்பவத்திற்குரிய புத்தகம் அல்ல. வேதமானது தற்கால காரியங்களை பற்றி சொல்லுகிற தெளிவான புத்தகம். Hallelujah. Hallelujah. We can face any type of critic boldly because the Bible is God's inspired word. ஆனபடினாலே இதை குறித்து வாதிக்கிற எந்த ஒரு மனுஷனையும் தைரியமாய் நீங்கள் சந்திக்கலாம். காரணம் வேதமானது தேவனுடைய வசனம். If God's word is an inspired word, how much more we have to fear, how much more we have to walk according to the word of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கும் என்றால் எவ்வளவு அதிகமாய் அதை நாம் கவனிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக அதற்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும். So now let us go back to Jude 20. இப்பொழுது யூதா நிருபம் 20ஆம் வசனத்துக்கு மறுபடியும் நாம் திரும்பி வருவோம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, In Tamil உறுதிப்படுத்திக் கொண்டு, in English building up, kindly கட்டிக்கொண்டு. But ye beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost. தமிழிலே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Once again read it in English please. But ye beloved, building up yourselves. Building up, that word building up is used. ஆங்கிலத்திலே நீங்கள் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. That original word is bana, B A N A H, bana. இதனுடைய மூல பாஷையானது பனா என்று சொல்லப்படுகிறது. In that bana, that two words are included. அந்த பனா என்ற வார்த்தையிலே வேறு இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்திருக்கிறது. Ben, that is sons. Ben, B-E-N, Ben, sons. பென் சன்ஸ் என்பது. That is, Ben means sons. பென் என்று சொன்னால் குமாரர்கள். And then Banam is the children. பனா என்று சொன்னால் பிள்ளைகள். So when Jude wrote, building up your faith on a most holy faith. யூதா அப்போஸ்தலன் உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு என்று சொல்லும் பொழுது, this most holy faith இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் cannot be seen in the outward buildings of church buildings and church institutions. வெளியரங்கமாய் நாம் காண்கிற கட்டிடங்களிலோ ஆலயங்களிலோ அல்லது ஆலய நிறுவனங்களிலோ இருக்காது. Many a time we look at the church building and we think this is a church that can give us a gospel message or the truth. சில வேளையிலே சில ஆலய கட்டிடங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தில் தான் நமக்கு நல்ல சுவிசேஷம் தேவனுடைய வசனம் கிடைக்கும் என்று நாம் நினைக்கலாம். Everywhere Christians want to build greater churches and beautiful churches. ஏனென்றால் தற்காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் மிக பெரியதான ஆலயங்களை, அழகான ஆலயங்களை கட்டுகிறார்கள். But in the early days of a CPM, ஆனால் நம்முடைய சிபிஎம் சபையினுடைய ஆரம்ப காலத்தில் கவனித்தால், first faith home was at 12 rupees per month, a small hut. நம்முடைய முதலாவது விசுவாச வீடு மாதத்திற்கு 12 ரூபாய் வாடகை கொடுக்கிற ஒரு சிறிய குடிசைதான். In Machilipatnam, our faith home was 5 rupees per month, a small hut. மச்சிலிப்பட்டினத்திலே நம்முடைய ஊழியம் ஆரம்பித்த பொழுது அங்கே முதல் விசுவாச வீடு ஒரு சிறிய கூரையாக இருந்தது. அதற்கு மாத வாடகை 5 ரூபாய். Pastor C. John visited that faith home. அந்த விசுவாச வீட்டை நம்முடைய பாஸ்டர் சீஜான் அவர்கள் சந்தித்தார். That brother in charge told Pastor, it is only 5 rupees per month, a small hut. அப்பொழுது அங்கிருந்ததான உத்தரவாதம் ஊழியர் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் இது 5 ரூபாய் வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய குடிசை தான் என்று சொன்னார். And I had to go and sleep in the railway station in the night because I cannot stay in the small hut with the sisters. இந்த சிறிய குடிசையிலே சகோதரிமார்களோடு சேர்ந்து நான் தங்க முடியாது. ஆகவே இரவு வேளையில் நான் போய் ரயில் நிலையத்தில் தான் படுத்து தூங்குகிறேன் என்று சொன்னார். And when we wash our clothes and put it out, robbers come and take the clothes. நாங்கள் துணிகளை கழுவி அதை வெளியே உலர வைக்கும் பொழுது திருடர்கள் வந்து அதை தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். So Pastor C. John looked at the brother and asked, suppose if Jesus Christ come to Machilipatnam. அப்பொழுது பாஸ்டர் சீஜான் அவரை பார்த்து கேட்டார், இயேசு ஒருவேளை இந்த மச்சிலிப்பட்டினத்துக்கு வருவார் என்றால் which house he will first visit? அவர் முதலாவது எந்த வீட்டை சந்திப்பார்? He stood for a while. அவர் சற்று நேரம் நின்று கவனித்தார்.
Then he said, he will visit this hut only. அப்பொழுது அவர் சொன்னார், இந்த குடிசையை தான் அவர் வந்து சந்திப்பார். If Jesus will visit that hut, that is far better than all the palaces. இயேசு இந்த குடிசையை வந்து சந்திக்கக்கூடிய இடம் இந்த குடிசையாக இருக்கும் என்றால் இந்த குடிசை பெரிய அரண்மனைகளை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷமானது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீடு அரண்மனை போல் இல்லாமல் இருக்கலாம். Dear child of God, perhaps your house may not be like a palace. அது ஒருவேளை குடிசையா இருக்கலாம், வேற நல்ல ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு வீடா இருக்கலாம். Perhaps it may be a hut, it may not be in a proper standard. ஆனால் கர்த்தர் அங்கே வசிப்பாரானால் அதுதான் கர்த்தருடைய வீடு. But if the Lord dwells there, that is the house of the Lord. ஆகையால் நீ துக்கப்படக்கூடாது. Therefore don't be grieved. உன்னுடைய வாஞ்சை நான் மாடி வீடு கட்டணும், பெரிய வீடு கட்டணும் என்ற வாஞ்சைக்கு நீ போக வேண்டாம். Perhaps you may have a desire to build a multi-story buildings or like palace. கர்த்தர் உனக்கு தந்தால் அதை ஏற்றுக்கொள்வாயாக. Suppose if the Lord gives you, accept it. கர்த்தர் விரும்புறது கட்டடங்களை அல்ல, ஆட்களை விரும்புகிறார். The Lord never desires the buildings, but he desires the people. இந்த விசுவாசமானது கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால், For your faith to be built up, பென்சன் ஆஃப் பெனாயிம் ஆட்கள் ஜனங்கள் வேண்டும். Benson or Bena people are needed. அவர்கள் அந்த விசுவாசத்துக்குரிய தூண்களாய் மாற வேண்டும். They must turn out to be the pillars of that faith. இயேசு மத்தேயு 16:18 Jesus told in Matthew 16 and verse 18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. Christ never meant Peter, but the confession Peter made on that day. Christ never meant Peter. He did not say, I will build my church on Peter. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை குறிப்பிட்டு அவன் மேல் தன்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லவில்லை. Peter made a confession. பேதுரு அதை குறித்து ஒரு அறிக்கை செய்தார். What was the confession? அந்த அறிக்கை என்ன? Thou art the son of God. நீர் தேவனுடைய குமாரன். On that faith, அந்த விசுவாசத்தில் Jesus told, I will build up my church. நான் என்னுடைய சபையை அந்த விசுவாசத்தில் கட்டுவேன் என்று சொன்னார். So that our work begins on the faith only. ஆகவே நம்முடைய ஊழியமானது அந்த விசுவாசத்தில் தான் ஆரம்பித்தது. Remember, not on buildings, not on outward edifices or constructions. ஆகவே கட்டடங்களிலோ வெளியரங்கமாக மிகவும் அருமையாய் காட்சியளிக்கிறதான மற்ற ஆடம்பரமான மாளிகைகளில் அல்ல. Your spiritual building starts in the inner man. உங்களுடைய ஆவிக்குரிய கட்டடமானது உங்களுடைய உன்னான மனுஷன் தான் ஆரம்பிக்கிறது. Only in Christianity you find the true value of a single person. கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான விலை மதிப்பை காண முடியும். In all the other religions, மற்ற எல்லா மார்க்கங்களிலும் a man or a woman has no value at all. மனுஷனுக்கோ மனுஷிக்கோ எந்த விதமான விலை மதிப்பும் இல்லை. But in Mark's Gospel 8 chapter 36th verse, ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? For what shall it profit a man if he shall gain the whole world and lose his own soul? you may gain the whole world, but if you lose your soul, what is the profit there? நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? So Christ gives a price for your soul equal to the whole world. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆத்துமாவினுடைய விலை மதிப்பை பற்றி சொல்லும் பொழுது முழு உலகத்தை பார்க்கலும் அது விலையேற பெற்றது என்று சொல்கிறார். That is why he gave his life. ஆகவே தான் அவர் தம்முடைய ஜீவனை தந்தார். In Hebrews 2nd chapter 9th verse we find, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம், he tasted death for every man. அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். Brother, sister, he knew your value. சகோதரனே சகோதரியே, அவருக்கு உங்களுடைய விலை மதிப்பு தெரியும். You may be weak, you may be not well educated. நீங்கள் ஒருவேளை பலவீனராக எளிமையான ஒரு ஆளாக நன்றாக படிக்காத ஒரு மனுஷனாக இருக்கலாம். But Christ know the value in your life. ஆனால் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற விலை மதிப்பை கிறிஸ்து அறிந்திருக்கிறார். He paid the maximum price, that is own life or the blood price. அவர் அதற்குரிய மிக உயர்ந்த ஒரு விலை கரையத்தை தன்னுடைய சொந்த ஜீவனையை அவர் தந்திருக்கிறார். In our training ground there was a senior sister who was very hard upon us. எங்களுடைய பயிற்சி நாட்களில் எங்களிடத்தில் மிகவும் கடுமையாய் நடந்து கொண்ட ஒரு மூத்த சகோதரி இருந்தார்கள். So we all did not like her because she was very very hard. அவர்கள் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருந்தபடியால் நாங்கள் எங்கள் ஒருவருக்குமே அவர்களை பிடிக்காது. She was very good but she was very very strict. அவள் மிகவும் நல்லவர்கள், ஆனால் அதே வேளையில் மிகவும் கண்டிப்பானவர்கள். So we all began to inwardly hate her. ஆகவே எங்களுடைய உள்ளே மனதிற்குள்ளே நாங்கள் எல்லாம் அவர்களை வெறுத்தோம். One day I told Lord, take her away. Why? ஒரு நாள் கர்த்தரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே அவர்கள் ஏன் இங்கே இருக்கிறார்கள், இங்கே இருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று சொன்னேன்.
enough of this particular sister. இந்த சகோதரி இதுவரை இருந்தது போதும். Then the Lord asked, is there any loss you will suffer if she dies or if I remove her? நான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் கேட்டார், இந்த சகோதரி மரித்தாலோ அல்லது அவர்களை நான் எடுத்து விட்டாலோ உனக்கு ஏதாவது நஷ்டம் வருமா என்று கேட்டார். I said, I no loss at all, I will be very happy, Lord. நான் சொன்னேன், எனக்கு நஷ்டம் ஒன்றும் வராத ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷப்படுவேன். Because I will be happy that sister is removed. அந்த சகோதரி போய்விட்டார்கள் என்று பெரிய சந்தோஷம் உண்டாகும். But Jesus told me, ஆனால் இயேசு என்னிடத்தில் சொன்னார், it is a loss for me. அது எனக்கு ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். You did not die for her. நீ அவர்களுக்காக மரிக்கவில்லை, I died for her. நான் அவர்களுக்காக மரித்தேனே. You did not pay the price for her. நீ அவர்களுக்காக வேண்டிய விலை கிரயத்தை செலுத்தவில்லை, I paid the price for her. நான் அவருடைய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறேன். Lord, I ask pardon. Lord, forgive me. அப்பொழுது கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி நான் மன்னிப்பு The கேட்டேன். Lord gave a grace and the Lord helped me to be the best and very close interpreter for that senior sister. அதன் பின்பு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். நான் அவரிடத்தில் நெருங்கி இருக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு சரியான மொழிபெயர்ப்பாளனாக நான் மாறவும் கர்த்தர் உதவி So செய்தார். brother, sister, your value is a great value. ஆனபடியால் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜீவியத்திற்கு ஒரு பெரிய விலை மதிப்பு உண்டு. This most holy faith can be built not on buildings but on you only. இந்த விசுவாசம் இந்த விலை மதிப்பு கட்டிடங்களில் அல்ல, உங்களுக்குள்ள தான் இந்த விசுவாசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Do not look at the building but look at your own life. நீங்கள் கட்டிடத்தை பார்க்க வேண்டாம், உங்களுடைய சொந்த ஜீவியத்தை பாருங்கள். In 1 Corinthians 3rd chapter 12th verse we find 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம், there is one foundation the Lord has laid, கர்த்தர் போட்டிருக்கிற ஒரு அஸ்திபாரம் உண்டு. and that foundation is the Lord Jesus அது Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். On that foundation you can build 6 types of buildings: அந்த அஸ்திவாரத்தின் மேல் 6 விதமான பொருட்களினாலே கட்டடங்களை கட்டலாம். gold, silver and precious stone, பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், and wood, hay and stubble. மரம், புல், வைக்கோல். Your life is like a building. உங்களுடைய ஜீவியமானது ஒரு கட்டடம் போன்றது. Read 1 Corinthians 3rd chapter 9th verse. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். For we are laborers together with God, ye are God's husbandry, ye are God's building. This most holy faith is built not on building but on you, my brother, my sister. என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கட்டிடத்திலே கட்டப்படுவதில்லை, உங்களுடைய ஜீவியத்தில் தான் கட்டப்பட வேண்டும். You are the God's building. நீங்கள் தான் தேவனுடைய கட்டிடமாக இருக்கிறீர்கள். The Lord has laid a foundation of Jesus Christ in your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபாரத்தை தேவன் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிறார். On that foundation you have to build it up, not with a cheap material but with a costly material. அந்த அஸ்திபாரத்தின் மேல் மலிவான பொருட்களினாலே அல்ல, விலையேற பெற்ற பொருட்களினாலே நீங்கள் உங்களுடைய கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். Now cheap material you can build it very quickly, மலிவான பொருட்களினால் நீங்கள் மிக சீக்கிரமாக கட்டடத்தை கட்டலாம். but it will never stand the trial. ஆனால் அது பரீட்சையிலே நிற்காது. One brother met one of our believer brother, ஒரு சகோதரர் நம்முடைய ஒரு விசுவாசி சகோதரனை சந்தித்தார். and our believer brother asked, brother, how are you? நம்முடைய விசுவாசி சகோதரன் அவரை பார்த்து, சகோதரனே எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். I am all right. அவர் சொன்னார், நன்றாக இருக்கிறேன். How are you spiritually? நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? Oh, I am all right. Once in a while I will go to cinema also. நான் நன்றாக தான் இருக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு வேளையில் சினிமாவுக்கு போவேன். Brother, you are a believer, how can you go to cinema? சகோதரனே, நீர் ஒரு விசுவாசியா இருக்கிறீர், எப்படி சினிமாவுக்கு செல்லலாம்? Don't you know that my name is written in the book of life? என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா? Once my name is written in the book of life, I don't care if I smoke or if I go to cinema or do anything wrong. என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட பின்பு அதன் பின்பு ஒரு கவலையும் இல்லை. நான் புகைப்பிடித்தாலும் ஒன்றுமில்லை, சினிமாவுக்கு சென்றாலும் ஒன்றுமில்லை. That's a building built by cheap material. இந்த கட்டடம் தான் மலிவான பொருட்களால் கட்டப்படுகிற கட்டடம். God wants your faith to be built with a costly material. ஆனால் தேவனோ உங்களுடைய கட்டடம், உங்களுடைய விசுவாசம் விலை மதிப்புள்ள பொருட்களினாலே கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Gold, silver and precious stone. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். So tonight examine whether you are building that type of building in your life. ஆகவே இன்றிரவு நீங்கள் அந்த விலை மதிப்புள்ள பொருட்களினால் உங்களுடைய கட்டடத்தை கட்டுகிறீர்களா என்று கவனியுங்கள். Once again I will tell you, my brother, my sister, மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் சகோதரனே சகோதரியே, you must always remember the first faith home of CPM. நீங்கள் எப்போதும் நம்முடைய சிபிஎம் உடைய முதலாம் விசுவாச வீட்டை நினைவு கூற வேண்டும். A small hut for
for 12 rupees per month. 12 ரூபாய் வாடகைக்கு கொடுத்ததான ஒரு சிறிய குடிசை. God has given us spacious halls and spacious buildings. இப்பொழுது தேவன் நமக்கு மிகவும் விசாலமான ஹால்கள் மற்றும் கட்டடங்களை தந்திருக்கிறார். Let us be thankful. அதற்கு நாம் நன்றியா இருக்க வேண்டும். But let us not look at these buildings. ஆனால் நாம் இந்த கட்டடங்களை கவனிக்க வேண்டாம். These are not the buildings by which you are going to be caught up when the Lord cometh. நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த கட்டடங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. All these buildings you have to leave when the Lord cometh. கர்த்தர் வரும்பொழுது இந்த எல்லா கட்டடங்களையும் நாம் விட்டு போக போகிறோம். God wants to erect a building in your own life. ஆனால் தேவனோ உங்களுடைய ஜீவியத்தில் தான் அந்த கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். This most holy faith that be built on your life. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுடைய ஜீவியத்தில் தான் கட்டி எழுப்பப்பட வேண்டும். All the time we saw how through the word of God you can build up that faith. அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் நாம் கட்டி எழுப்பலாம் என்று இந்த நாட்களில் வேத வசனத்திலிருந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். But Jude says praying in the Holy Ghost. அப்போஸ்தலனாகிய யூதா என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். So to build up that faith building in your life. அப்படினால் இந்த விசுவாசத்தின் கட்டிடத்தை உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் கட்டி எழுப்பும்படியாக, or to build up the faith of the most holy faith. அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசமாகிய அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்பும்படியாக, word of God is essential and prayer is essential. தேவனுடைய வசனம் உங்களுக்கு அவசியம், ஜெபமும் கூட அவசியம். In the early days a believer must pray 3 hours. ஆரம்ப நாட்களில் ஒரு விசுவாசி 3 மணி நேரமாகிலும் ஜெபிக்க வேண்டும். If we don't pray 3 hours, even if we go to the faith home, they will not talk to us. 3 மணி நேரம் ஜெபிக்காவிட்டால் விசுவாசி வீட்டுக்கு சென்றால் அவர்கள் நம்மிடத்தில் பேச மாட்டார்கள். They say pray 3 hours and then come and talk to us. அவர்கள் சொல்வார்கள் 3 மணி நேரம் ஜெபித்துவிட்டு அதன் பின்பு வந்து எங்களிடத்தில் பேசுங்கள். And servant of God has to pray 6 hours. கர்த்தருடைய ஊழியக்காரரோ 6 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். A senior pastor will be with the junior brother. ஒரு சீனியர் பாஸ்டர் ஒரு ஜூனியர் ஊழியர் சகோதரனோடு இருந்தார். And they will have to pray. அவர்கள் ஜெபிக்க வேண்டும். And the senior pastor will be going on praying. அந்த சீனியர் பாஸ்டர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். And the junior has to agree in the prayer and say amen to that prayer. அந்த ஜூனியர் சகோதரன் அந்த ஜெபத்திற்கு ஆமோதித்து ஆமென் என்று சொல்ல வேண்டும். 6 hours. 6 மணி நேரம். That was the training that we got it. அது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் எங்களுக்கு கிடைத்தது. Just for a moment close your eyes. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். Most of you for a long time believers and long time serving the Lord. உங்களில் இருக்கிற अनेகர் நீண்ட நாட்களாக விசுவாசிகளாக கர்த்தரை சேவிக்கிற ஊழியர்களாக இருக்கலாம். How much time you spend at the feet of the Lord? கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? Is it half an hour? அரை மணி நேரமா? Is it 1 hour? 1 மணி நேரமா? Is it 2 hours? 2 மணி நேரமா? Is it 3 hours? 3 மணி நேரமா? Is it whole night? அல்லது முழு இரவுமா? How much? எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? We are meditating on the subject of most holy faith. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிற விஷயத்தை குறித்து இப்பொழுது தியானித்துக் This கொண்டிருக்கிறோம். most holy faith can only be built by the word of God and by prayer. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரமே கட்டி எழுப்பப்பட முடியும். Unless and until you enter the most holiest place. நீங்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீங்கள் வராவிட்டால், Unless and until you enter into the inner sanctuary of the Lord in prayer. கர்த்தருடைய ஜெபத்தினாலே கர்த்தருடைய அந்த உள்ளான பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்காவிட்டால், Your building work will be a standstill work. உங்களுடைய கட்டிட வேலையானது நின்று போன ஒரு வேலையாக இருக்கும். Silently அமைதியாக rededicate your life. உங்களுடைய ஜீவியத்தை மறுபடியும் பிரதிஷ்டை செய்யுங்கள். Many of you have broken the prayer altar. உங்களில் அநேகர் ஜெப பீடத்தை தூப பீடத்தை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள். How much you have done, how much you have lost your prayer life, God knows it and you know it. எவ்வளவு உங்களுடைய ஜெப ஜீவியத்தை இழந்திருக்கிறீர்கள் என்கிறதை நீங்களும் அறிவீர்கள், தேவனும் அறிவார். Once again rededicate your life. மறுபடியும் உங்களுடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். Lord, let me build up my life of prayer, Lord. கர்த்தாவே, என்னுடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பும். Minimum 1 hour. குறைந்தபட்சம் 1 மணி நேரம். And more than that you can go it. அதன் பின்பு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நல்லது. How many want to make the decision tonight? எத்தனை பேர் இந்த இரவு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்ய விரும்புகிறீர்கள்? Those who want to make the decision, kindly closing your eyes, lift up your right hand. அப்படிப்பட்ட தீர்மானம் செய்ய விரும்புகிறவர்கள் உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். I want to be faithful in my prayer hour. என்னுடைய ஜெப வேளையிலே உண்மையாக நான் இருக்க விரும்புகிறேன். Let that hand when you raise up, let the Lord sees it. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கரத்தை காண்கிறார். Rededicate your life. உங்களுடைய ஜீவியத்தை மறுபடியும் பிரதிஷ்டை செய்யுங்கள். Only a man who prays, only a woman who prays can build up on the most holy faith. ஒரு மனுஷனோ ஒரு ஸ்திரீயோ ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர்கள்.
என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன், ஆசித்து தானே நேரதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும், ஆசித்து தானே நேரதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதை இப்போ செய் ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதை இப்போ காற்றும் செய்ய ஆயத்தம். Building up your faith, உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவது, building up your most holy faith, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கட்டி எழுப்புவது, hearing the voice of God and understanding the mind of God and living a life according to the mind of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதினாலும், கர்த்தருடைய மனதை அறிந்து கொள்வதினாலும், கர்த்தருடைய மனதிற்கு ஏற்றபடி ஜீவிக்கிறதுனாலும் தான் சாத்தியமாகும். And praying in the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறதுனாலும் அது கூடும். Now this faith I got three what you call aspects. இந்த விசுவாசத்திற்கு மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. This most holy faith has got three aspects. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு மூன்று அம்சங்கள் உள்ளன. First of all, முதலாவதாக, this faith is not a feeling. இந்த விசுவாசமானது ஒரு உணர்ச்சி அல்ல. This faith is an attitude. இது ஒரு தன்மையாக இருக்கிறது. In 2 Timothy 1st chapter 12th verse, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். For the which cause I also suffer these things. Nevertheless, I am not ashamed, for I know whom I have believed, and am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. it's a knowledge. இது ஒரு அறிவு. I know whom I believed. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். That means faith is not a feeling, it is the knowledge. ஆனபடியால் விசுவாசம் என்று சொல்வது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு அறிவு. I know whom I believed, and he will never what they call whatever I have given unto him, he will never what they call leave it away. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறதை அந்நாள் வரையிலும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். Factory owner gave about 10 rupees to one of his laborer. ஒரு தொழிற்சாலையினுடைய சொந்தக்காரர் தன்னுடைய கூலியாள் இடத்திலே ஒரு 10 ரூபாய் கொடுத்தார். It was a small boy. அவன் ஒரு சிறு பையன். So this boy was so much happy, he received 10 rupees. இந்த சிறுவனுக்கு 10 ரூபாய் கிடைத்ததனால் மிகவும் சந்தோஷம். He stayed for a while and came back to the owner again. கொஞ்ச நேரம் அவன் இருந்துவிட்டு மறுபடியும் எஜமானிடத்தில் வந்தான். ஏன் திரும்பி வந்தாய்னு கேட்டாரு. He asked him, why did you come back? ஐயா, இந்த 10 ரூபாய் நான் வைத்திருக்க முடியாது, யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. Sir, I cannot keep this 10 rupees, somebody will steal this. நீங்களே வைத்திருங்க, நான் அதுக்கு அப்புறம் பின்ன எடுத்துக்கொள்கிறேன். You keep this, whenever it is necessary I will come and take it from you. அவர் அந்த 10 ரூபாய் வாங்கி அலமாரியை திறந்து அந்த 10 ரூபாய் வைத்தார். Then he got the 10 rupees, opened the almirah and kept it. ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த பையன் வந்து After 1 hour again the boy came back. ஐயா, Sir, அந்த 10 ரூபாய் அங்கதானா இருக்குது? is it that 10 rupees remaining there? ஆமா ஆமா, பயப்படாத, அந்த 10 ரூபாய் அந்த அலமாரியில் தான் He இருக்குது. said, yes, it is there, don't be afraid. சரியா போயிட்டான். And he went up.
கொஞ்ச நேரம் வேலை செய்துட்டு மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்தேன். After doing some work for half an hour, again he came back. என்னப்பா திரும்பி வந்த? So, why did you come back? ஐயா அந்த 10 ரூபா அங்க இருக்குதா? Sir, is that 10 rupees remaining there? பயப்படாத தம்பி, அந்த 10 ரூபா அங்கதான் இருக்குது. Don't be afraid, that 10 rupees is there. மறுபடியும் போனான். But again he went. மூன்றாம் முறையும் வந்துட்டான். Third time he came. அப்ப எஜமானுக்கு கோபம் வந்துட்டு. Then the master, he got angry. அலமாரியை திறந்தார். He opened that bureau. பாரு எத்தனை 100 1000 நோட்டுகள் இருக்கிறது. See, 100 rupees notes and 1000 rupees notes are kept here. உனக்கு நான் கொடுத்த 10 ரூபாய். I have given you only 10 rupees. இந்த 10 ரூபாய் என்னிடத்துல நான் காத்துக்கொள்ள முடியாது என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்குமானா? If you have a thinking that I cannot keep the 10 rupees, இந்த 10 ரூபாய் நீனே வைத்துக்கொள். என்னத்துல உனக்கு நம்பிக்கை இல்லையே, நீனே வைத்துக்கொள். you are not able to trust me, so you better keep this 10 rupees with you. பவுல் சொல்றார், Saint Paul says, நான் விசுவாசித்துக்கிறேன் என்று அறிவேன். I know whom I have believed. அவரிடத்துல ஒப்படைத்தது ஒரு காரியம். I have submitted himself one thing, அந்த நாள் மட்டும் காத்துக்கொள்ளுவார். and he is able to keep it till that day. இன்றைக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? Can you say like this today? என்னுடைய ஜீவத்தை அவரிடத்துல ஒப்படைத்திருக்கிறேன். I have surrendered my life to him. என்னுடைய குடும்பத்தை அவரிடத்துல I have surrendered my family to him. என்னுடைய பிசினஸ் அவருடைய கையில I ஒப்படைத்திருக்கிறேன். have surrendered my business to him. எனக்குண்டான எல்லாவற்றையும் அவரிடத்துல I ஒப்படைத்திருக்கிறேன். have given all that I have unto அவர் him. இன்னார் என்று அறிவேன், நான் பயப்பட தேவையில்லை. I know who he is, and so I will not be frightened. ஊழியத்திலே எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். In my ministry, I have surrendered all that I have to the Lord. ஆண்டவரிடத்தில் கொடுத்ததை பற்றி நான் சந்தேகப்பட தேவையில்லை. I will never doubt about the things that I have committed to the Lord. அப்ப விசுவாசத்தின் முதல் அறிக்கை, This is the first knowledge about your faith. அது உணர்ச்சி அல்ல, அது அறிவு. And that is not a feeling but a knowledge. அதை நீங்கள் சொல்ல வேண்டும். You must confess it. இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் விசுவாசத்துக்கு நான் அறிவேன் என்று சொல்ல வேண்டும். In order to have this most holy faith, first of all you must say, I know whom I have believed. அந்த பையனை போல அடிக்கடி இந்த 10 ரூபாய் இருக்குதான்னு கேட்க தேவையில்லை. Like that boy, you should not come back very often and ask whether the 10 rupees is there. ஆண்டவரிடத்தில் கொடுத்தது அவருடைய கையில் காத்துக்கொள்வார். If you have committed something in the hands of the Lord, he will preserve it. Second important character of this faith is, இந்த விசுவாசத்தினுடைய இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால், it has got a rest. இளைப்பாறுதலாய் இருப்பது. Isaiah 28 verse 16. ஏசாயா 58:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். Therefore thus saith the Lord God, behold, I lay in Zion for a foundation a stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. He that believeth shall not make haste. This faith is never hasty, it never what you call shaken. இந்த விசுவாசம் ஒரு நாளும் நம்மை பதற்றமடைய செய்யாது, நம்மை அசைக்காது. Two important things we must remember. நாம் இரண்டு காரியங்களை முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். In Ephesians 4 chapter 14th verse, எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், that we henceforth be no more children, tossed to and fro and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. you have trusted God. நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீர்கள். You have dedicated your life to follow the Lord. நீங்கள் எவ்விதமாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று தியானித்திருக்கிறீர்கள். I told you the doctrine that you are hearing is the purest doctrine. நான் உங்களிடத்திலே ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறதான உபதேசம் துப்புரவான உபதேசம். You need not be troubled about any wind of doctrine. ஆனபடியால் நீங்கள் பலவிதமான காற்றாகிய உபதேசங்களினாலே நீங்கள் அலசடிப்படக்கூடாது. Many false teachers, many erroneous teachers will come and teach you different type of things. பிழையான காரியங்களை போதிக்கிறவர்கள், துருபதேசங்களை போதிக்கிறவர்கள் பிழையான அநேக காரியங்களை போதிப்பார்கள். Do not allow your mind to be tossed to and fro by this all kinds of teaching. இப்படிப்பட்ட எல்லா போதகங்களினால் உங்களுடைய மனது அலைவுபடுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். You must be well grounded in your doctrine.
doctrine. நீங்கள் உபதேசத்திலே சரியாக வேரூன்றி இருக்க வேண்டும். From today onwards. இந்த நாள் முதல் Many a time, many people, when many erroneous teaching came, your mind was disturbed. கடந்த நாட்டிலே துருபதேசத்தோடு பலர் வந்து உங்களை சந்தித்த பொழுது உங்களுடைய மனதிலே நீங்கள் மிகவும் குழப்பம் அடைந்தீர்கள். But today, ஆனால் இன்றைக்கு this faith இந்த விசுவாசம் is a resting faith. இது ஒரு இளைப்பாறுகிற விசுவாசம். It will never what you call, you need not be worried, you need not make any haste. நீங்கள் பதட்டம் அடைய வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. Second, in your day to day life, இரண்டாவது உங்களுடைய அனுதின ஜீவியத்தில் there is a rest you must maintain. நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு இளைப்பாறுதல் உண்டு. Many people are very good, but they are unable to maintain the rest in their lives. பலருடைய ஜீவியத்தில் பல நல்ல காரியங்கள் உண்டு, ஆனால் அவருடைய ஜீவியத்தில் இளைப்பாற முடியாமல் இருக்கிறார்கள். A Chinese man went to New York City. ஒரு சீனா தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் நியூயார்க் பட்டணத்திற்கு சென்றார். He told, I see so many Russians in this New York City. அவர் சொன்னார், நியூயார்க் பட்டணத்திலே மிகவும் அதிகமான ஜன கும்பல் இருக்கிறது. அநேக ரஷ்யன்ஸ், அநேக ரஷ்யர்கள் இருக்கிறார்கள். They tell, this is an American country, brother. How can you say there are so many Russians are there? அவர்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், எல்லாரையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எப்படி நீங்கள் அநேக ரஷ்யர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள்? No, from morning till night people are rushing in. So I call them Russians. அவர் சொன்னார், காலையிலிருந்து இரவு வரையிலும் ஜனங்கள் எப்போது மிகுந்த அலுவலால் உந்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், ஆகவேதான் அநேக ரஷ்யர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். Look at your own life. உங்களுடைய சொந்த ஜீவியத்தை கவனித்து பாருங்கள். Your life is disturbed because from morning till night you are always rushing. உங்களுடைய ஜீவியமானது காலையிலிருந்து இரவு வரையிலும் எப்போதும் பலவிதமான அலுவல்களால் உந்தப்பட்டு கொண்டிருந்தால் இளைப்பாறுதல் இல்லை. ஒரு கன்வென்ஷன் முடிந்தது. Convention was over. Pastor Paul and Pastor Benjamin அவர்கள் ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருந்தார்கள். Pastor Paul and Pastor Benjamin, they were just to go to the station. Pastor Benjamin வாட்ட சாட்டமான ஆள். Pastor Benjamin, he was a gigantic figure man. Pastor Paul மிகவும் மெதுவா நடந்து கொண்டிருந்தார். But Pastor Paul, he used to walk very slowly. அவர் Pastor Benjamin, என்னய்யா ட்ரெயின் போய் ஸ்டேஷன் பிடிக்கணும், வேகமா வாருங்கள் என்று சொன்னார். Then Pastor Benjamin told Pastor Paul, Pastor, why are you delaying? Come soon, we have to catch the train. Pastor Paul சொன்னார், கன்வென்ஷன் முடிந்தது, கர்த்தருக்கு தெரியும், நாம போறோம், அவர் நமக்காக வண்டியை ஆயத்தம் பண்ணி வைப்பார். Then Pastor Paul told him, convention is over and God knows everything, and so he will prepare everything for us. இவருக்கு அது நம்ப முடியவில்லை. But he could not believe this. ஓடி ஸ்டேஷனுக்கு போய் விட்டார். He ran to the station and reached the station. Pastor Paul மெதுவா நடந்து போனார். But Pastor Paul, he just walked slowly. நடந்து போனது ட்ரெயின் அரை மணி நேரம் லேட். But when he reached there, the train was delayed for half an hour. Pastor Benjamin queuல நின்னு கொண்டிருக்கிறார். Pastor Benjamin, he was standing in the queue. Praise the Lord, சொல்லிட்டு Pastor Paul டிக்கெட் வாங்கி போயிட்டார். But Pastor Paul, he lifted up his hand and said, praise the Lord, and got the ticket and just went in. அவருடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல குணாதிசயம் இளைப்பாறுதல். The beautiful character of his life was resting. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, when you build up your life in the most holy faith, நீங்கள் உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பும் பொழுது, maintain that inner rest. அந்த உள்ளான இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Rest in concerning the doctrine, don't allow yourself be tossed to and fro. விசுவாசத்தில் இளைப்பாற வேண்டும் என்றால் உபதேசத்தை பொறுத்த விஷயத்தில் நீங்கள் அங்கும் இங்கும் அலசடிப்படுகிறவர்களாக இருக்க கூடாது. In your day to day life, maintain the inner rest. அதே வேளையிலே உங்களுடைய அனுதின ஜீவியத்திலும் உங்களுடைய உள்ளான இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். The third aspect of this faith is, இந்த விசுவாசத்தின் மூன்றாவது அம்சம் என்னவென்றால், 1 John 5th chapter, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4th verse. 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. This faith is a most holy faith. இந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். It is a faith that can never be shaken by any toss and wind or dream. இந்த விசுவாசமானது எந்த விதமான துருபதேச காற்றினால் அலசடிப்படுவதில்லை. This faith depends not on feeling but on knowledge. இந்த விசுவாசமானது உணர்ச்சியில் அல்ல, அறிவில் இருக்கிறது. This faith is a faith, a conquering faith. இந்த விசுவாசமானது ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம். Wherever you go, நீங்கள் எங்கே சென்றாலும், the faith that you have, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம், this faith is the one who conquered the world. இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். You are not fighting the battle. நீங்கள் யுத்தம் செய்கிறது அல்ல, The Lord is fighting the battle. கர்த்தர் யுத்தம் செய்கிறார். There was a small dog at the entrance of the faith home. ஒரு விசுவாச வீட்டின் வாசல்லே ஒரு சிறிய நாய் இருந்தது. A small boy came, the dog began to bark. ஒரு சிறுவன் வந்தான், உடனே அந்த நாய் அவனை பார்த்து குரைத்தது. And
And the boy was afraid. அவன் அந்த பயந்து போனான். And Pastor Ernest was watching it. பாஸ்டர் ஏர்னஸ்ட் அதை கவனித்துக் கொண்டிருந்தார். He got up. அவர் எழும்பி வந்தார். He said, "Don't be afraid of this small dog. It's a sickly dog. Why are you afraid?" அவர் சொன்னார், சிறுவனே பயப்படாதே, இவன் சிறிய நாய், இதற்கே நீ பயப்படுகிறாய். "Oh no, it will bite me." அவர் சொன்னார், இல்லை இல்லை, அது என்னை கடித்து விடும். "No, you come along with me. நீ என்னோடு கூட வா. I will show how the dog is afraid about you." உன்னை குறித்து எப்படி இந்த நாய் பயப்படுகிறது என்று நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார். This boy came with fearing near the dog. அவன் பயந்து கொண்டே நாய் கருகாமையில் வந்தான். The pastor Ernest told, "Give a kick, the dog will run away." அப்பொழுது பாஸ்டர் சொன்னார், அந்த நாயை நீ உதை, அது ஓடி போகும். No, it will bark. இல்லை இல்லை, அது கடிக்கும். "No, I am holding your hand." நான் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், பயப்படாதே. "Don't be afraid, give a kick." பயப்படாமல் நீ அதை உதை. The boy took hold the hand of the pastor, gave a kick, and the dog ran away. அந்த சிறுவன் பாஸ்டருடைய கையை உறுதியாக பிடித்துக்கொண்டு அந்த நாயை எட்டி உதைத்தான், அது ஓடி போய்விட்டது. This faith is a conquering faith. இந்த விசுவாசம் ஜெயங்கொள்ளுகிற You are விசுவாசம். not alone in your battle. நீங்கள் இந்த யுத்தத்திலே தனிமையாக இருக்கவே இல்லை. Wherever you go, நீங்கள் எங்கே சென்றாலும் the Lord is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். One believer after the tarry meeting had to go back to his home. ஒரு சகோதரன் காத்திருப்பு கூட்டம் முடிந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியிருந்தது. They all told, "Don't go at this very time." இந்த நேரத்திலே நீங்கள் போக வேண்டாம் என்று எல்லாரும் அவரிடத்தில் சொன்னார்கள். Because he had to cross a particular patch, a land where robbers were there. ஏனென்றால் திருடர்கள் இருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்துதான் அவருடைய தன்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும். As he entered on that particular area, அவர் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை சென்ற பொழுது, in Tamil began, "Kattar mun selகிறார், நான் பின்னே போகிறேன்." in Tamil he said, "The Lord is going before me and I am following him." கர்த்தர் முன் செல்கிறார், நான் பின் போகிறேன். The Lord is going before me and I am following him. ஏறக்குறைய 1-2 மைல் அளவுக்கு இதை சொல்லிக் கொண்டே போனார். He was just confessing this for about 1 or 2 miles. திருடர்கள் மரத்தின் மேலே இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. The robbers were seated on the tree but they were frightened. கர்த்தர் முன்னே போகிறார். The Lord is going before me. தேவனுடைய பிள்ளையே, the child of God, உனக்கு முன்னா யார் போகிறார்? who is going before you? உன்னோடு யார் இருக்கிறது? Who is with you? இயேசு. Jesus is with you. உன்னுடைய விசுவாசம் ஜெயிக்கிற விசுவாசம். Your faith is a conquering faith. Hallelujah. Hallelujah. From today onwards, இந்த நாளிலிருந்து go with that conquering faith. அந்த ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். I am not alone. நான் தனிமையாக இல்லை. The Lord is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். So this faith is not feeling. இந்த விசுவாசம் உணர்ச்சியில் இருக்கிறதில்லை. It's knowledge. இது ஒரு அறிவிற்குட்பட்டது. This faith does not what they call, it's a resting faith. இந்த விசுவாசமானது இளைப்பாறுகிற ஒரு விசுவாசம். And this faith is a conquering faith. இந்த விசுவாசமானது ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம். In Galatians 2nd chapter 20th verse, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் Paul speaks about the faith of the Son of God. பரிசுத்த பவுல் தேவகுமாரனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்கிறார். What was the secret of the faith of the Son of God? தேவகுமாரனுடைய விசுவாசத்தில் இருக்கிற ரகசியம் தான் என்ன? Read John's Gospel 8th chapter verse 29. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். And he that sent me is with me. The Father hath not left me alone, for I do always those things that please him. That was the secret of that faith, the faith of the Son of God. இதுதான் தேவகுமாரனுடைய விசுவாசத்தினுடைய ரகசியம். At the very beginning of the study I told about the good conscience. நான் இந்த வேத பாடத்தின் ஆரம்பத்தில் நல்மனசாட்சி குறித்து உங்களுக்கு சொன்னேன். Now you can lose your good conscience by committing sin. நீங்கள் பாவம் செய்வதனால் உங்களுடைய நல்மனசாட்சி இழந்து விடலாம். But there is another thing that will spoil your good conscience. அதே வேளையிலே உங்களுடைய நல்மனசாட்சியை கெடுக்கிறதான மற்றொன்று உண்டு. Suppose you are talking about 4 or 5 people. நீங்கள் 4-5 பேர் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suddenly the Spirit of God tells, stop the talking. திடீரென்று ஆவியானவர் உங்களுடைய பேச்சை நிறுத்து என்று உங்களுக்கு சொல்லுகிறார். You disobey it. நீங்கள் அதை கீழ்ப்படியாமல் போகிறீர்கள். You lose your inner boldness. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளான தைரியத்தை இழந்து விடுவீர்கள். You are sleeping, suddenly the Lord puts you up, get up and pray. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று கர்த்தர் எழும்பி ஜெபம் செய் என்று சொல்கிறார். No Lord, I will sleep a little more. இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும். You sleep. நீங்கள் தூங்குகிறீர்கள். You lose the inner boldness. நீங்கள் உங்களுடைய உள்ளான தைரியத்தை அதனால் இழந்து விடுவீர்கள். In little acts like that, many a time we fail to please the Lord. இப்படிப்பட்ட சிறிய அம்சங்களில் अनेक வேளைகளில் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள். What was the testimony of the Lord Jesus Christ? What was the testimony?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி என்ன? I please my Father always. என் பிதாவுக்கு எப்போது நான் பிரியமானவைகளை செய்கிறேன். So my Father will never leave me alone. ஆனபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. He and his Father always one. Praise அவரும் பிதாவும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். in the most holy faith, இந்த மகா பரிசுத்தமான in the விசுவாசத்தில், faith of the Son of God, இந்த தேவகுமாரனுடைய விசுவாசத்தில் you and God are one. நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். You go to New Jerusalem, நீங்கள் புதிய எருசலேமுக்கு சென்றால், you go to Zion, நீங்கள் சியோனுக்கு சென்றால், wherever you go, நீங்கள் எங்கே சென்றாலும் you will not find anyone else other than God and the Son. நீங்கள் தேவனையும் குமாரனுமே அல்லாமல் வேறொருவரையுமே அங்கே காண முடியாது. The whole of eternity is filled with the presence of God. நித்தியம் முழுவதும் தேவ சமூகத்தினாலே நிறைந்திருக்கிறது. Before you enter into that blessed experience, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளே பிரவேசிக்க முன்பாக, even now you can come to that experience. இப்பொழுதே நீங்கள் அந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும். You and your Lord one. நீங்களும் உங்களுடைய கர்த்தரும் ஒன்றாக இருக்கிற அனுபவம். At the beginning you waited for the blessing, நீங்கள் ஆரம்பத்தில் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தீர்கள். but now the Lord gives himself the blessed. ஆனால் இப்பொழுதோ தேவன் இப்பொழுது அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவரை உங்களுக்கு தருகிறார். Earlier you waited for the healing, the Lord can give you. நீங்கள் அந்த சுகத்திற்கு காத்திருந்தால் அதை தேவன் கொடுப்பார். That was the first state. ஆனால் முதலாவது காதாக, But now அது முதலாவது அனுபவம். ஆனால் இப்பொழுதோ the healer is in you. அந்த சுகமாக்குகிறவரே உங்களுக்குள் இருக்கிறார். You long for sanctification, நீங்கள் பரிசுத்தமாகுதலை வாஞ்சிக்கிறீர்கள். but now the sanctifier is in you. ஆனால் இப்பொழுது பரிசுத்தமாக்குகிறவரே உங்களுக்குள் இருக்கிறார். You want an overcoming life, நீங்கள் ஒரு ஜெய ஜீவியத்தை வாஞ்சிக்கிறீர்கள். and the Lord is now in you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். The faith of the Son of God, you and the Lord is one. Praise the Lord. தேவகுமாரனுடைய விசுவாசம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரும் நீங்களும் ஒன்றாக இருக்கிற அனுபவம் You தான். are in the most holy place. இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். According to your calling, உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றபடி you are in Jerusalem and in Zion. நீங்கள் எருசலேமிலோ சியோனிலோ இருப்பீர்கள். You are in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள் There இருக்கிறீர்கள். is nothing called a different life. இதையெல்லாமல் வேறொரு வித்தியாசமான ஜீவியம் என்ற ஒன்று இல்லை. And that life God is one preparing for you and for me. அந்த ஜீவியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். When you come to that type of oneness with the Lord, கர்த்தரோடு கூட அந்த ஒருங்கிணைந்த அனுபவத்தில் நீங்கள் வரும் பொழுது you and the Lord one. நீங்களும் கர்த்தரும் ஒன்றாயிருப்பீர்கள். And there is nothing else can separate you. வேறொன்றும் உங்களை பிரிக்க முடியாது. In that experience, அந்த அனுபவத்திலே no devil can touch you. எந்த பிசாசும் தொட முடியாது. No sickness can touch you. எந்த வியாதியும் தொட முடியாது. No power can touch you. எந்த வேற வல்லமையும் தொட முடியாது. In Acts of the Apostle 14th chapter, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் 19 to 20 we find a beautiful example. 13ஆம் 19ஆம் 20ஆம் வசனங்களில் ஒரு அருமையான உதாரணத்தை பார்க்கிறோம். Paul was stoned. பரிசுத்த பவுல் கல்லெறியப்பட்டார். அவனை கல்லெறிந்து நாயை போல இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். They dragged him like a dog and took him out of the city. சீஷர்கள் அவனை சுற்றி நின்றார்கள். And the disciples, they stood around him. கல்லெறியப்பட்டவனுடைய மனுஷனுடைய ஜீவிதத்தில் என்ன விதமான மரணம் உண்டாயிருக்குன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். You may imagine what kind of death a man has to face when he is stoned to death. சீஷர்கள் அவனை சுற்றி நின்றார்கள். The disciples stood around him. அவர்கள் ஜெபிக்கவில்லை. They did not pray. அவர்கள் அவனுக்கு உதவி செய்ய போகவில்லை. Neither did they help him. அவர்கள் அங்க நின்றார்கள். But they just stood there. அவர்கள் ஒரு வளையம் போல அவனை சுற்றி நின்றார்கள். As a circle, they stood around him. இங்கே பவுல் மரித்தவனை போல கிடக்கிறார். And Saul was lying there as he was dead. ஆனால் இவர்கள் சுற்றி நின்றபோது, As they all were standing around him, இந்த பவுல் எழும்புகிறான். St. Paul was rising up. அவன் எழும்பி நடக்கிறான். He got up and he walked. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? இவர்கள் ஜெபிக்கவில்லையே. They did not pray. அவர்கள் பாட்டு படிக்கவில்லையே. They did not sing. அவர்கள் போய் அவனுக்கு உதவி செய்யவில்லையே. They did not go and help him. என்ன நடந்தது? But what had happened? இவனுக்குள்ள ஒரு வித்து உண்டு. There is a seed in him. இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. There was a faith in him. பவுல் தனியான ஆள் அல்ல. Paul was not a single person. அவன் மரித்தவனை போல் இருந்தாலும், Though he was seen as if he is dead, ஜீவனுள்ள கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறார். the living God was within him. இந்த சீஷர்கள், When the disciples, அவர்களுக்குள்ள வேற ஒன்றும் இல்லை. they did not have anything. அவர்களுக்குள்ள ஒரு வல்லமை உண்டு. They had a power in them. அவர்களுக்குள்ள தேவ சமூகம் உண்டு. They had the presence of God in them. அவர்கள் தேவ சமூகத்தில் நின்றார்கள். They stood in the presence of God. பவுல் தேவ சமூகத்துக்குள்ளே மரித்திருக்கிறார். St. Paul also was dead in the presence of God. மரணம் இல்லை. But that was not the death.
ஜீவன் உண்டாயிட்டது. So he received life. இந்த விசுவாசத்துல In this faith, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. there is no power for the death. இந்த விசுவாசத்துல வியாதிக்கு அதிகாரம் இல்லை. In this faith, sickness has no dominion. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். We are going to experience that faith today. இந்த கூட்டத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே, When I was praying for this meeting, களைத்து போய் இருந்த வேளையிலே, கர்த்தாவே இன்றைக்கு எப்படி உம்முடைய வசனத்தை சொல்ல முடியும்? I was tired and I asked the Lord, how I am going to preach all these verses to the people? கர்த்தர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். Then the Lord gave me one promise. இன்றைக்கு ஒவ்வொரு வியாதி யார் வியாதியராய் வந்திருக்கிறார்களோ, Today all those who come sick, அந்த ஒவ்வொரு வியாதியை நான் சுகப்படுத்த I am going to heal all those sick ones. ஏனென்றால் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். That powerful God is in our midst. அந்த மகாபரிய விசுவாசத்தோடு நாம் நிற்கிறோம். So we are standing with that great faith. இப்ப வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் விரும்புகிறவர்கள், All those who want to be delivered from your sicknesses, எந்த விதமான வியாதியா இருக்கட்டும், whatever may be your sickness, ஒரு 17 விதமான வியாதிகளை பற்றி ஒரு பட்டியல் வைத்திருக்கிறேன். I have a list of about 17 sicknesses. அந்த 17 விதமான வியாதிகளுக்கு உட்பட்ட யாரா இருக்கட்டும், All those who are sick of these 17 sicknesses, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். close your eyes. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, Wherever you may be seated, எழும்பி நில்லுங்கள். just stand up. இன்றைக்கு Today, ஒரு ஜீவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க you are போறீர்கள். going to experience a lively power. காரணம், Reason, இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். Jesus is with us. ஜீவனுள்ள கர்த்தர் நம்மோடு கூட The இருக்கிறார். living God is with us. அது விசுவாசிகள் எத்தனை பேர்? How many of you believe this? ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். With faith, hear these words. 17 விதமான வியாதிகள், 17 types of sicknesses, கேன்சர், பலவிதமான கேன்சர், many kinds of cancer, அல்சர், வயிற்றிலுள்ளான புண்ணுகள், வேற எந்த விதமான புண்ணுகள், ulcer in the stomach, ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான வியாதிகள், skin diseases, இருதய சம்பந்தமான கோளாறுகள், heart diseases, heart problems, ரெஹமட்டிஸ், அல வாதத்து சம்பந்தமான வேதனைகள், rheumatitis, பேச முடியாத இருக்கிறவர், not able to speak, செவி கேட்காமல் இருக்கிறவர்கள், not able to hear, கண்ணന്റെ பார்வையில தெளிவில்லாத இருக்கிறவர்கள், those who do not have a sobriety in their mind, diabetics, டிபி, ஆஸ்மா, TB and asthma, வயிற்றிலுள்ள எல்லா விதமான கோளாறுகள், all problems of the stomach, நர்வஸ் பிரேக் டவுன், நரம்பு தளர்ச்சி, nervous problem, வலிப்பு வியாதி, and hiccups, பிசாசினால பாதிக்கப்பட்ட பிசாசினால அலைக்கழிக்கப்பட்டவர், those who are tormented by the devil or the evil spirit, எந்த விதமான கட்டிகள், புண்ணுகள், all kinds of boils and sores, கஞ்சா, அபின் போன்றதான போதைப் பொருளினால் கஷ்டப்படுகிறவர்கள், those who are addicted to drugs, கர்ப்ப சம்பந்தமான வியாதிகள் உள்ளவர்கள், those who have problems in their womb, எத்தனையோ நாட்களாக தூக்கமில்லை என்று கஷ்டப்படுகிறவர்கள், people those who are suffering without sleep for many days, இனியும் எழும்ப முடியுமோ நம்பிக்கை உண்டோ என்று இருக்கிறவர்கள், those who think, can I be healed, can I rise up from my sickness, 17 விதமான வியாதிகள், 17 types of sicknesses, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். close your eyes. இந்த வியாதி சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். All those who are related with the sicknesses that I have mentioned, whoever you may be, please get up. கூடுமானால் கூட மட்டும் முன்னே வாருங்கள். If possible, try to come forward. மற்றவர்கள் தயவு செய்து இடம் கொடுங்கள். Others, please give room for them. உங்களுடைய விசுவாசத்தோடு வாருங்கள். Come here with faith. இந்த மகா பெரிய விசுவாசத்தில் ஒரு வல்லமை உண்டு. There is a great power in this great faith. வாருங்கள். Come விசுவாசத்தோடு வாருங்கள். Come with faith. தேவனுடைய பிள்ளைகள், children of God, தேவனுடைய ஊழியர்கள், the servants of God, சகோதரமார், மற்ற சகோதரமாருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். brothers, you hold the hands of your brethren, சகோதரிமார் மற்றவருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். and the sisters also hold the hands of your neighbors. விசுவாசத்தினால் ஒரு வளையம் உண்டாக்குவோமாக. Let us make a circle through faith. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த வளையத்தை நாம் சுற்றிக் கொள்வோமாக. Let us make this chain through the blood of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அந்த வளையத்தை உண்டாக்குவோமாக. In the name of Jesus, let us make that chain. இந்த வளையத்திலே, in this chain, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. the power of God is there. இயேசு எங்க இருக்கிறாரோ, where Jesus is, அந்த இடத்துல வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. there is no power for the sickness. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. There is no power for the devil. இன்றைக்கு எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும், all those who are standing today, கர்த்தர் தொட வேண்டும். the Lord should touch them. கைகளை
கோர்த்தவராய் இருக்கிறவர்கள் just hold your hands, உங்களுடைய இருதயத்தை உயர்த்துங்கள் கர்த்தரிடத்திலே. lift up your hearts before the Lord. ஆண்டவரே, Oh Lord, இந்த வியாதியினாலே கஷ்டப்படுறவர்களை Lord, all those who are suffering from these sicknesses, அவர்களை சுகப்படுத்த வேண்டும். heal them, Lord. நாங்கள் ஒரு வளையம் உண்டாகி இருக்கிறோம். Lord, we have made a circle or chain. இயேசுவின் இரத்தத்தால் உண்டான வளையம். This is the chain of the blood of Jesus. அவருடைய வல்லமையினால் நிறைந்த வளையம். This is the circle of the power of God. இந்த வளையத்திலே பிசாசுக்கு இடமில்லை. In this circle, devil has no room. வியாதிக்கு இடமில்லை. No room for sickness. ஆண்டவரே தொடும். ஆண்டவரே தொடும். Lord, touch them. ஆண்டவரே விடுதலை ஆக்கும். Lord, deliver them. வாய் சரபாத்துடாய் நம. Amen. Shirabaka tinam karam tiribika tunia. Arihududika tinimika rabala shinantura bahara bankatire. Heal them, Lord. Shiribika tirik. Shirabaka tirabaka tina. Arihududika tinimika tina tinimika tire. Touch them, Lord. Touch them, Lord. Touch them, Lord. Even I want you to touch you, God. Oh, amen. Yes, Lord. Lihitikkamana shiramkattire. கவனியுங்கள். ஒரு வல்லமையானவர். அமைதியாருங்கள். அமைதியாயிரு. அமைதியாயிருங்கள். அமைதியாருங்கள். ஒரு வல்லமையான ஒரு பட்டயம் நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. A mighty sword is descending in our midst. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given us the victory. கர்த்தர் விடுதலை The கொடுத்திருக்கிறார். Lord has given you the deliverance. Hallelujah. Hallelujah. Shirabaha rabankara tirike tiribi ho rabankara. Oh, ribakatu ramana shirankatre. ராமானியம் துடாடமாக. Shirabaha rabankatre. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆடுக்கு இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தில் உண்டு அற்புத வல்லமை ஆடுக்கு வல்லமை உண்டு அற்புத வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஹalleluya shirabahara bakara hori bakara shirabakatri kilokine katura bala shirakatri dilibehedine ketri kalana shirakatria hallelujah yes lord lehedine bikatira bahara bankatri கவனியுங்கள். உன்னுடைய இடுக்கமான நேரத்தில் In this crucial moment, நீ என்ன நோக்கி கூப்பிட்டாய். call unto me. என்ன நோக்கி கூப்பிட்ட சத்தத்தை நான் கேட்டேன். I have heard the voice of your cry. உன்னை விடுவித்தேன். I have delivered you. உன்னை பலப்படுத்தினேன். I have strengthened you. விசுவாசத்தோடு போ. Go with faith. தைனமகரபாத்ரா. Hallelujah, hallelujah. Hallelujah. விசுவாசித்தால் இன்று காண்பார் விலையேறு மகிமையின் செயலை. விசுவாசித்தால் இன்று காண்பார் விலையேறு மகிமையின் செயலை. விலையேறும் அவராலே இயலாத கிரி மலையாறு சரணாகுவார். இலையேறும் அவராலே இயலாத கிரி மலையாறு சரணாகுவாய். வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லமையுண்டு மிக அதிகாரமுண்டு. வல்லவ வார்த்தை வீட்டை தீருமே. வல்லவ வார்த்தை வீட்டை தீருமே. விசுவாசித்தால் இன்று காண்பாய் விலையேறு மகிமையின் செயலை. விசுவாசித்தால்
சரணாகுவாய். விசுவாசத்தால் என்னை காண்பாய். விவேக மகிமையின் சேவை. விசுவாசத்தால் என்னை காண்பாய். விவேக மகிமையின் சேலை. இலையேதும் அவராலே இயலாத கிரியை. மலையாத சரணாகுவாய். 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 ஹல்லேலூயா. Remember, you have come into the inner circle of the faith. நீங்கள் விசுவாசத்தினுடைய அந்த வட்டத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். If you go outside the circle, again sickness will attack you. நீங்கள் இந்த விசுவாசத்தின் இந்த வட்டத்துக்குள்ளிருந்து வெளியே சென்றால் மறுபடியும் வியாதி உங்களை தாக்கும். So today, ஆகவே இன்றைக்கு the power of the Lord touched you. தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டது. I saw கவனியுங்கள். I saw a mighty sword descending in our midst. ஒரு வல்லமையான பட்டயம் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்ததை நான் கண்டேன். That means a victory. அது ஜெயத்தின் அடையாளம். From today onward. கவனியுங்கள். From today onwards, இன்று முதல் you can go on victorious faith. நீங்கள் அந்த ஜெயங்கொள்ளுகிற விசுவாசத்தில் முன்னேறி செல்லலாம். First, முதலாவதாக, if anyone has not surrendered his or her life to Jesus Christ, யாராகிலும் உங்களுடைய ஜீவியத்தை இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காமல் இருப்பீர்கள் என்றால், before you go, surrender your life entirely to Jesus Christ. இந்த இடத்தை விட்டு நீங்கள் போவதற்கு முன்பாக முழுமையாய் உங்களுடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு ஒப்படையுங்கள். Only Jesus can save you. இயேசு மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். Only his blood. Wait. கவனியுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருந்து கவனியுங்கள். Only his blood can wash all your sins. அவருடைய இரத்தம் மாத்திரமே உங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி உங்களை சுத்தமாக்கும். If you have been forgiven by and saved in the Lord, நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தால், and if you have not obeyed in waters of baptism, இன்னும் நீங்கள் ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருந்தால், rededicate your life that you will obey in waters of baptism. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்து ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். Child baptism is not a scriptural baptism. குழந்தை ஞானஸ்நானம் வேத வசனத்திற்கு ஒத்தது அல்ல. So you must dedicate to the believer's baptism. ஆகவே விசுவாசித்து எடுக்கிறவருடைய ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்படைக்க வேண்டும். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Don't go from church to church and listen to all kinds of doctrine. எல்லா சபைகளிலும் போய் எல்லா உபதேசங்களையும் கேட்டு குழப்பம் அடையாதீர்கள். Decide to be in the apostolic fellowship. அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே தரித்திருக்க தீர்மானியுங்கள். Stand for the divine healing. தெய்வீக சுகத்தின் சத்தியத்திற்காக உறுதியாக நில்லுங்கள். Again I will tell you, don't go outside the ring. மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், இந்த விசுவாசத்தின் வட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டாம். Most holy faith, மகா பரிசுத்தமான விசுவாசம், you can have it only in most holy place. அதை நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரமே காண முடியும். You cannot have that faith in any outside. இதற்கு வெளியே எங்கேயும் இந்த விசுவாசத்தை காண முடியாது. So silently rededicate your life. ஆனபடியால் அமைதியாக அதற்காக உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். Now this is the last meeting of the Bible study. இது நம்முடைய வேத பாடக்கூடத்தினுடைய கடைசி கூட்டம். We are all of us are going to stand and praise God. நாம் எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய தேவனை துதிக்க போகிறோம். Pastors will lead the praising and we'll praise God for the wonderful way the Lord undertook all the Bible study. பாஸ்டர்மார்கள் எவ்வளவு ஆச்சரியமாக இந்த வேத பாட கூட்டத்தை கர்த்தர் நடத்தினார் என்கிற விஷயங்களை நமக்கு சொல்லி நாம் ஸ்தோத்திரம் செய்ய I வைப்பார்கள். request all the servants of God and believers to stand wherever they are and that we may end up the meeting with praising. எல்லா இடங்களிலும் இருக்கிறதான அங்கங்கே இருக்கிற விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் எழும்பி நின்று இந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் நாம் அவருக்கு துதியை மகிமையை செலுத்துவோம்.